வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா லேட்டர் சோலாஸ். நார்த் இந்தியாவில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அதே டைமில் சவுத் இந்தியாவில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சோலாஸ் அப்படிங்கிறவங்கள சங்கம் ஏஜில் அப்படியே பார்த்துருப்போம். தென் களப்பிரர்களோட ஆட்சி வரும்போது இவங்களோட ஆதிக்கம் குறைஞ்சிருக்கும். தென் அதுக்கப்புறம் பல்லவர்கள் வருவாங்க. தென் வேறு நிறைய ரூலர்ஸ் வந்துட்டே இருப்பாங்க. தென் கொஞ்சம் ஒரு சில நூற்றாண்டுகள் கழிச்சு இவங்களோட பவர் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஹையா இருக்கும். ஓகேயா, இவங்களை லேட்டர் சோலாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை இம்பீரியல் சோலாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல பேரரசு சோழர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. லேட்டர் சோலாஸ் அண்ட் பாண்டியாஸ் இவங்க தான் தமிழ்நாட்டில், அதாவது சவுத் இந்தியாவில் லாஸ்ட்டாக ரூல் பண்ண ரெண்டு சவுத் இந்தியன் கொஞ்சம் நேம் உள்ள பெரிய கிங்டம்ஸ். ஓகேயா, இவங்களோட கிட்டத்தட்ட எல்லாரோட ஆதிக்கமும் முடிஞ்சிடும். அதாவது நேட்டிவ் பீப்புளோட ரூலிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். தென் வெளியில இருந்து வர்றவங்களோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு லேட்டர் சோலாஸ் பற்றி பார்க்க போகிறோம். Introduction. The Cholas belong to one of the three mighty dynasties that ruled the Tamil country in the early historical period. சங்கம் ஏஜ் அண்ட் அதுக்கு முன்னாடி இருந்த காலத்தில் மூவேந்தர்கள் நம்ம தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க, நமக்கு தெரியும். அதில் ஒருத்தங்க தான் இந்த சோழர்கள். Described as the மூவேந்தர் in the Sangam literature, they were known for the valor and for their patronage of the Tamil language. இவங்க ரொம்ப வீரமானவங்க அண்ட் தமிழ் மொழியை ஆதரிச்சவங்க. சரியா, many songs were composed in high praise of their glories. However, after the Sangam period until about the 9th century CE, there are no records about them. சங்கம் ஏஜ், அதாவது 3rd century BCயிலிருந்து 3rd century AD அந்த டைமுக்கு மட்டும்தான் சோழர்களை பற்றின எவிடன்ஸ் நமக்கு கிடைக்குது. அதுக்கு இடையில ஒரு 6 நூற்றாண்டுகள் இருக்கு இல்லையா. ஏன்னா 9th century தான் அகெயின் சோழர்கள் எழுச்சி பெறுறாங்க. ஸோ இந்த நடுவில் இருக்கிற 6 செஞ்சுரியில் இவங்க என்ன ஆனாங்க, வேற ஏதாவது இவங்களோட ஆட்சி முடிஞ்சிருச்சா, இல்லை வேற எங்கேயாவது இவங்களோட ரூலிங் ஒரு சின்ன அளவில் இருந்ததா அப்படிங்கிறதுக்கான எந்த எவிடன்ஸும் நமக்கு கிடைக்கல. இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நமக்கு எவிடன்ஸ் கிடைக்கல. ஓகேயா, இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். Changes that overtook Tamilakam in the intervening period brought about a major transformation of the region and enabled the emergence of big and long-lasting monarchical states. The Cholas were one among them. கொஞ்சம் வீழ்ச்சியை தழுவுனாலும் எல்லா அரசுகளுமே அப்படிதான் இருக்கும். சரியா, ஒரு 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 டைம்ல பீக்ல இருந்த மாதிரி இருப்பாங்க. தென் சடனா ஒரு ஃபால் வரும். தென் அகெயின் ரைஸ் ஆவாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு ரூலிங் கெப்பாசிட்டி சோழர்களுக்கு இருந்தனால அகெயின் அவங்களோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கு. The river valleys facilitated the expansion of agriculture, leading to the emergence of powerful kingdoms. எக்கனாமி நல்லா இருக்கு அப்படிங்கும் போதும் அது கிங்டம்ஸோட ரைஸுக்கு காரணமா இருக்கு. சரியா, இங்க அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பான்ஷன் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ இது பவர்ஃபுல் கிங்டம்ஸ் அதிகமாக உருவாகிறதுக்கு காரணமா இருக்கு. அண்ட் ஆல்ரெடி இருந்த கிங்டம்ஸ்க்கு உயிரும் கொடுத்துருக்கு. The agricultural boom resulted in the production of considerable surplus of predominantly food grains. But this surplus in production resulted in unequal distribution of wealth. Society gradually became highly differentiated, unlike in the earlier period. Institutions and ideas from the north of India, such as the temple and religion it represented, emerged as a new force. நம்மகிட்ட சர்ப்ளஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால மக்கள் எல்லாருக்குமே சரிசமமாக இருக்கிற இந்த உபரி பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கிடையாது. இது என்ன பண்ணிருச்சு அப்படின்னா சொசைட்டியை டிவைட் பண்ணிருச்சு ரொம்ப டீப்பாக. சரியா, அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அப்படின்னா எல்லா மக்கள்கிட்டையும் சரிசமமான செல்வம் அப்படிங்கிறது இல்லை, நிறைய பாகுபாடுகள் உருவாயிருச்சு. ஒரு பழைய பிரச்சனை ஒன்று இருக்கு, அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா புது பிரச்சனை ஒன்று கிரியேட் ஆகும். சரியா, பிரச்சனையே இல்லாமல் இருக்காது. இது எல்லா ஃபீல்டுக்கும் பொருந்தும். இங்கே ஹிஸ்டரிலையும் அதே மாதிரி தான். பழைய பிரச்சனை அப்படிங்கிறது முடிஞ்சிட்டு அதில் இருக்கிற எல்லா கலைகளும் நீங்கிருச்சு அப்படின்னா புதுவிதமான பிரச்சனை வரும். இங்க புதுவிதமான பிரச்சனை என்னன்னா தமிழகம் முழுக்க முழுக்க வட இந்தியாவோட ஆதிக்கம் செலுத்தப்பட்டு இருக்கும். சரியா, சொசைட்டிலையும் சரி ரிலிஜியன்லையும் சரி எல்லா ஃபீல்டுலையும் வட இந்தியாவோட ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். காரணம் படையெடுப்புகள், வட இந்தியாவிலேருந்து தென்னிந்தியாவுக்கு மக்கள் நகர்றாங்க, வணிகம் நடக்குது. ஸோ மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்டராக்ட் பண்ணும்போது அங்கே கல்ச்சுரல் பிளண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு இல்லையா, கலாச்சாரத்தில் ஒரு கலவை நடக்கும். ஸோ அப்படி நடக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் மற்ற பகுதிகளுக்கு போகும். அதே மாதிரி மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய பழக்கங்களும் சரி
முறைகளும் சரி எல்லாமே இந்த இடத்துக்கு வரும். அப்படிங்கும்போது நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சவுத் இந்தியாவில் இப்போ முழுக்க இருக்கு. ஸோ சொசைட்டி வந்து டீப்பாக டிவைட் ஆயிட்டு இருக்கு. The Bhakti movement led by the Nayanmars and Alvars popularized the ideology and the faith they represented. Similarly, political ideas and institutions that originated in northern India soon found their way to the south as well. நம்ம பார்த்ததே தான். இந்த டைம்ல தான் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் எழுச்சி பெறுவாங்க. சரியா? எழுச்சி பெறுவாங்க இன் தி சென்ஸ் ரிலிஜன்ல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும், புது புது மதங்கள்லாம் உருவாயிட்டு இருக்கும். ஸோ மக்கள் எல்லாருமே வேதிக் ட்ரெடிஷனே வேண்டாம், நம்ம புது மதங்களை தேடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்கல்ல. அந்த சமயங்கள்ல நாயன்மார்களும் ஆழ்வார்களும் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு இருக்கிற மதத்துல என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் நீக்கிடலாம், நீங்க வந்து இந்த மதத்தை விட்டு வெளியில போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேதிக் ட்ரெடிஷனுக்கு, அதாவது ஹிந்து மதத்துக்கு உயிர் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல தான் சோழர்களோட எழுச்சி அப்படிங்கிறது இங்க நடக்குது. அண்ட் சோழ அரசர்களும் என்ன செய்யறாங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாயன்மார்களையும் ஆழ்வார்களையும் ஆதரிக்கிறாங்க. இது எல்லாமே நம்ம பக்தி மூமெண்ட் பார்ட் 1 பார்க்கும்போது பார்த்துருந்தோம். The cumulative result of the all new developments was the formation of a new state, which in this case was a monarchy presided over by the descendants of the old Chola lineage. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் ஒரு புது மொனார்கி அப்படிங்கிறது உருவாயிட்டு இருக்கு. பட் இந்த புது மொனார்கி வந்து உண்மையிலே புதுசு கிடையாது. இதுக்கு வந்து ஒரு ஓல்டு லீனியேஜ் இருக்கு. அதாவது இவங்க வந்து பழமையா பாரம்பரியமா இல்லைன்னா முந்தி காலத்திலே இருக்கக்கூடிய ரூலர்ஸ் தான் இப்போ புத்துயிர் பெற்று மீண்டு வந்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? ஸோ இவங்க வந்து ஓல்டு சோலா லீனியேஜை இந்த இடத்துல கண்டினியூ பண்றாங்க, பாஸ் பண்ணி வச்சிருந்த ஒரு லீனியேஜை ரெஸ்யூம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். Origin of the dynasty. Records available to us after the Sangam age show that the Cholas remained as subordinates to the Pallavas in the Kaveri region. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சோழர்கள் இந்த 6 நூற்றாண்டுகள் எங்க போனாங்க, இந்த 3rd century AD இருந்து 9th century வரைக்கும் எங்க போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்லவர்களுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. சரியா? வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா வேலைன்னு இல்லை, அவங்களுக்கு கீழே இருந்திருக்காங்க. ஏன்னா அந்த டைம்ல பல்லவர்களும் பாண்டியர்களும் தான் ஒரு ரீவைவல் கொடுப்பாங்க. சரியா? அந்த தமிழகத்துக்கு களப்பிரர்கள் கிட்ட இருந்து நார்தன் பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டை பல்லவர்கள் எடுத்துப்பாங்க, சவுதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடை பாண்டியர்கள் எடுத்துப்பாங்க. ஸோ சோழர்கள் வந்து மேலே எழும்புற அளவுக்கு அவங்க கிட்ட பலம் இருந்திருக்காரு. ஸோ வீக்கா இருந்திருப்பாங்க. இந்த பார்ட்ஸ் நிறைய இது என்ன அப்படின்னா சேர சோழ பாண்டியர்களோட மொத்த பகுதி தான். இதை ஒரு மொத்தமாவே என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா பல்லவர்கள் எடுத்திருப்பாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய சோழ ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிருப்பாங்க, பல்லவர்களுக்கு கீழே வந்திருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பல்லவர்களுக்கு கீழே சபார்டினேட்ஸாக இருந்திருக்காங்க, காணாமல் போகலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். The re-emergence of Cholas began with Vijayalaya conquering the Kaveri Delta from Muttarayar. காவிரி டெல்டா பகுதியை முத்தரையர் அப்படின்னு சொல்றவங்க ரூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களை டெஃபீட் பண்ணிட்டு அந்த காவிரி டெல்டா பகுதியை எடுத்துக்கிறது மூலமா சோழா டினாசிட்டி வந்து என்ன ஆகுதுன்னா ரீஎமர்ஜ் ஆகுது, அதாவது மறுபடியும் உருவாகுது. யாரு ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறா அப்படின்னா விஜயாலயா. விஜயாலயா வந்து சோழா டினாசிட்டியோட ஃபவுண்டர் கிடையாது, நல்லா கவனிக்கணும். சோழா டினாசிட்டி அப்படிங்கிறது நிறைய நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பழமையான ஒரு டினாசிட்டி தான். அது இப்போ ரீஎமர்ஜென்ஸ் ஆகுது. ஓகேயா? He built the city of Tanjavur and established the Chola kingdom in 850. தஞ்சாவூர் அப்படிங்கிற சிட்டியை என்ன பண்றாரு, இவர் தான் கட்டுறாரு. யாரு? விஜயாலய சோழன் கட்டிட்டு அங்க சோழா கிங்டமை அகெயின் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. Historians therefore refer to them as the later Cholas or imperial Cholas. அதனாலதான் இவங்களை என்னன்னு சொல்றாங்கன்னா லேட்டர் சோலாஸ் அப்படிங்கிறாங்க, அதாவது பிற்கால சோழர்கள். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு சங்கம் ஏஜ்ல சோழர்கள் இருக்கிறாங்க. ஸோ இவங்களை வந்து தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக பிற்கால சோழர்கள் இல்லைன்னா பேரரசு சோழர்கள் அப்படின்னு இவங்களை சொல்றாங்க. In the copperplate documents of his successors that are available, the Cholas trace their ancestry to the Karikala, the most well-known of Cholas of the Sangam age. In their genealogy of eponymous King Chola, இவங்க என்ன செய்யறாங்கன்னா இவங்களோட ஜீனியாலஜி பார்க்கும்போது யாருக்கு அப்புறம் யார் வந்திருப்பா அப்படின்னு பார்க்கும்போது கரிகால சோழன் கிட்ட வரைக்கும் இவங்க போறாங்க. ஸோ கரிகாலன் நமக்கு தெரியும் சங்கம் ஏஜ்ல இருந்த சோழா டினாசிட்டியில ஒரு முக்கியமான ரூலர் அப்படின்னு. ஸோ இங்க இருக்கக்கூடிய ரூலர்ஸோட ஆன்செஸ்டர்ஸ் யார் அப்படின்னா கரிகாலனோட வழி வந்தவங்க தான். Chola is mentioned as the progenitor. The names of Killi, Kochengannan, Karikalan are mentioned as members of the line in these copper plates. அந்த காப்பர் பிளேட்ல யாருக்கு அப்புறம் யார் வந்திருக்கா அப்படிங்கிற பேரு தெளிவா எழுதியிருக்கு. அதுலதான் விஜயாலயனோட ரூட்டை ட்ராக் பண்ணும்போது கரிகாலன் கிட்ட வரைக்கும் போகுது. விஜயாலயாஸ்
illustrious successes starting from Parandaka Cholan I to Kulothunga III brought glory and fame to the Cholas. விஜயாலய சோழனுக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா அரசர்களுமே ரொம்ப சக்சஸிவாக இருக்கிறாங்க. சரியா, நம்ம பார்த்துருப்போம், ஒரு கிங் அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்னா பையன் வீக்காக இருப்பார். பையன் ஸ்ட்ராங்காக இருந்தாருன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய அவரோட பையன் வந்து வீக்காக இருப்பார். உடனே டினாசிட்டி உடஞ்சிடும், வேற யாராவது ஒருத்தங்க பதவியை கையில் எடுத்துப்பாங்க. ஆனால் இந்த டைம் சோழர்கள் கிட்ட வரக்கூடிய எல்லாரும் என்ன செய்யறாங்க, மோஸ்ட்லி சக்சஸிவாக இருக்கிறாங்க. சரியா, ஸோ இது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஏபிள் ரூலர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அது அந்த டினாசிட்டியை இன்னும் கொஞ்ச நாளுக்கு நீட்டி வைக்கும், அவங்களோட ஆட்சி காலத்தை தக்க வச்சுட்டே இருக்கும். Parandaka Chola set the tone for expansion of the territory and broadened the base for its governance. And Rajaraja I, the builder of the most beautiful Bragadishwara temple at Tanjavur, and his son Rajendra I, whose naval operation extended as far as Sri Vijaya, consolidated the advances made by their predecessors and went to the established Chola hegemony in peninsular India. பராந்தக சோழன் என்ன பண்றாரு, டெரிட்டரி எக்ஸ்பேண்ட் பண்றாரு. சரியா, விஜயாலய சோழன் என்ன பண்ணிட்டாரு, அகெயின் சோழா டினாசிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் வரக்கூடிய இவங்களோட வாரிசுகள் என்ன பண்றாங்க, அமைச்சு கொடுத்த இந்த சோழா டினாசிட்டியை தக்க வச்சுக்கிறாங்க அண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரியா, எந்த ஒரு அரசருக்குமே அவங்களோட ஆட்சி பகுதியை விரிவாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பா இருக்கும். ஸோ பராந்தக சோழன் இந்த இடத்துல அதை பண்றாரு, டெரிட்டரியை எக்ஸ்பேண்ட் பண்றாரு. இவருக்கு அப்புறம் வந்த ராஜராஜ I ரொம்ப ரொம்ப கிரேட் சோழா ரூலர், நமக்கு தெரியும். ராஜேந்திரா I மோஸ்ட் சக்சஸிவ். சரியா, இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான சோழா ரூலர்ஸ், நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா நேவல் ஆபரேஷன், அதாவது கடல் படை வச்சுட்டு என்ன பண்றாரு, இந்த இந்தியா மட்டும் இல்ல, ஓகேயா, இந்தியாவோட இந்த சவுத் இந்தியா பீஸ் மட்டும் இல்ல, கடல் வழியா போய் ஸ்ரீலங்கா, இந்த பக்கம் இருக்கிற சவுத் ஈஸ்ட் ஏஷியா எல்லா பகுதிகளையும் சோழர்களோட ஆதிக்கத்தை வந்து செலுத்துறாங்க. ஸோ இது மூலமா என்ன ஆகுது அப்படின்னா பெனின்சுலார் இந்தியால, அதாவது தக்கான இந்தியால சோழர்களோட பவர் வந்து ரொம்ப ஹையா இருக்கு. More than 10,000 inscriptions engraved on copper and stone form the primary sources for the study of Chola history. சோழர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, 10,000 இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா நமக்கு நிறைய இருக்கு, அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய சோர்ஸ் இருக்கு. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மெயின்லி ரெக்கார்ட் தி endowments and donations to temple made by rulers and other individuals. நமக்கு தெரியும் இன்ஸ்கிரிப்ஷன் காப்பர் பிளேட் அப்படின்னாலே அதுல மேக்சிமம் எதை பத்தி எழுதியிருப்பாங்க அப்படின்னா தானங்கள் பத்தி தான் எழுதியிருப்பாங்க. சரியா, ஒரு அரசரோ இல்ல ஒரு தனிநபரோ கோவிலுக்கோ பிராமணனுக்கோ செஞ்ச நில தானங்கள், நில கொடைய பத்தி தான் அதில் எழுதியிருப்பாங்க. சரியா, இதெல்லாம் ரொம்ப புண்ணியமா நினைச்ச அவங்க விஷயம். ஸோ அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அரசர் இருந்தாரு, இந்த பிராமணனுக்கோ இல்ல ஒரு கோவிலுக்கோ இந்த நிலத்தை தானமா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு சோழர்களை பொறுத்த வரைக்கும் கிடைக்குது. கோவில்களுக்கு நிலங்களை தானமா கொடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த ரெக்கார்ட்ஸ் தான் இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல அதிகமா இருக்கு. லேண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் டாக்ஸஸ் ஃபார்ம் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் தியர் கண்டென்ட். நிலங்களை வந்து பரிமாத்துறதும் வரிகளும் இவங்களோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம். லேட்டர் டே இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மேக் அ மென்ஷன் ஆஃப் தி டிஃபரன்சியேஷன் இன் சொசைட்டி, giving an account of the caste and subcaste and thus providing us information on the social structure. லேட்டர் பீரியட்ல ரீசெண்டா கிடைக்கக்கூடிய எல்லா இன்ஸ்கிரிப்ஷன்லையும் ஜாதி பேர்களும் சப்காஸ்ட் பேரும் இருக்கு. ஸோ இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், சொசைட்டில ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, சமூகத்துல அந்தஸ்து அடிப்படையிலையோ இல்ல பிறப்பு அடிப்படையிலையோ ஏதோ ஒரு பிரிவினை வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா, ஏன்னா தமிழர்களை பொறுத்த வரைக்கும் சங்கம் ஏஜ்ல தமிழகம் அப்படின்னு இல்லை, மொத்தமா சவுத் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம கிட்ட என்ன கிடையாது அப்படின்னா இந்த வர்ணாசிரம சிஸ்டம் அப்படிங்கிறது கிடையாது. லேட்டர் பீரியட்ல ஒவ்வொருத்தரோட இன்ஃப்ளூயன்ஸால வந்ததுதான் இது. ஸோ இந்த இன்ஸ்கிரிப்ஷன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருந்திருக்கு, ஸோ மக்கள் கிட்டக்க இது பழகிருச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். Besides stone inscription, copper plates contain the royal orders. They also contain details of genealogy, wars, conquest, administrative division, local governance, land right, various taxes levied. இந்த காப்பர் பிளேட்ஸ்ல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா, ஒரு அரசருக்கு அப்புறம் யார் வந்தா, அவங்க எவ்வளவு நாள் ரூல் பண்ணாங்க, போர், படையெடுப்பு, அவங்களோட நிர்வாகம், லோக்கல் கவர்னன்ஸ், இப்படி நிறைய விஷயங்களை பத்தி என்ன செஞ்சுக்கலாம் இந்த காப்பர் பிளேட் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். லிட்ரேச்சர் ஆல்சோ ஃபிளாரிஷ்ட் அண்டர் தி சோலாஸ். லிட்ரேச்சர் இலக்கியமும் சோழர்களுக்கு கீழே ஒரு பெரிய ஃபிளாரிஷ்மெண்ட் வந்து நடந்திருக்கு.
The important religious works in Tamil include codification of the Saivite and Vaishnavite canons. ரொம்ப ரொம்ப முக்கியமான தமிழ் ஒர்க் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும் முக்கியமான நூலை வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, சோழர்களோட காலத்தில் தான் தொகுத்திருப்பாங்க. அது என்னது அப்படின்னா தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம், 12 திருமுறைலாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி எல்லா நூல்களையும் சோழர்களோட காலத்தில் தான் தொகுத்திருப்பாங்க. The quasi-historical literary works கலிங்கத்து பரணி and குலோத்துங்க சோழன் பிள்ளை தமிழ் were composed during this reign. இந்த நூல்கள் எல்லாமே சோழர்களோட இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த 9th centuryக்கு அப்புறம் எழுதப்பட்டது. மூவர் உலா அண்ட் கம்பராமாயணம் தி கிரேட் எபிக் பிலாங் டு திஸ் பீரியட். இந்த நூல்களும் சரியா, மூவர் உலா, கம்பராமாயணம், இது எல்லாமே ரொம்ப கிரேட்டஸ்ட் ஒர்க்ஸ் இன் தமிழ். அதுவும் இந்த சோழர்களோட காலத்தில் தான் எழுதப்பட்டிருக்கு. நேமிநாதம், வீரச்சோழியம் அண்ட் நன்னூல் ஆர் நோட்டட் கிராமட்டிக்கல் ஒர்க்ஸ். இது எல்லாமே இலக்கிய நூல்கள் சரியா. ஒன்று இந்த நூல்கள்லாம் யாரோட காலத்தில் எழுதப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த நூல் வந்து ஒரு நாடகமா, கவிதை தொகுப்பா, இல்லை நன்னெறி சொல்லக்கூடிய ஏதாவது ஒன்றா, இல்லைன்னா அது இலக்கிய வகையா, அந்த மாதிரி கேட்கலாம். அப்போ இங்கே நேமிநாதம், வீரச்சோழியம், நன்னூல் இதெல்லாம் என்ன அப்படின்னா கிராமட்டிக்கல் ஒர்க்ஸ். தொல்காப்பியத்துக்கு அப்புறம் நன்னூலை வந்து சொல்லுவாங்க சரியா. அது வந்து ஒரு இலக்கண நூல். ஸோ நன்னூல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு நூல். அப்போ இதெல்லாம் என்ன வகை அப்படின்னா கிராமட்டிக்கல் ஒர்க்ஸ். இது வந்து இலக்கியம் அப்படிங்கிறது. ஸோ நம்ம வந்து ஒரு லைனை ரொம்ப தெளிவாக படிக்கணும். இது ஒரு எக்ஸாம்பிள் அதுக்கு. பாண்டிக்கோவை, தக்கையாக்க பரணி ஆர் அதர் இம்பார்ட்டன்ட் லிட்டரரி ஒர்க்ஸ் கம்போஸ்ட் டியூரிங் திஸ் பீரியட். நீங்கள் இந்த இடத்துல என்னென்ன நூல்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணாலே போதும். சோழர்கள் காலத்தில் எழுதப்பட்ட நூல்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் அந்த நூல் வந்து நாடகமா, இலக்கியமா, கவிதை தொகுப்பா, எந்த அரசனை பற்றி பாடியிருக்கு இங்கே பாருங்களேன், குலோத்துங்க சோழன் பிள்ளை தமிழ் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த இடத்துல ஒரு சோழ அரசனோட பேரை வச்சு ஒரு நூல் இருக்கு அப்படிங்கும்போது இந்த அரசர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, ஒரே பேரில் 3-4 அரசர்கள் இருப்பாங்க. குலோத்துங்க சோழன் 1, 2, 3 வரைக்கும் கூட இருக்கிறாங்க. அப்போ இந்த பாடலில் எந்த குலோத்துங்க சோழனை பற்றி பாடியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியம். இது பிக் டெம்பிள் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெரிய கோவில் என்ன, பிரகதீஸ்வரர் ஆலயம் நமக்கு தெரியும். அந்த கோயில் இருக்கக்கூடிய பொறிப்புகள் சரியா, இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். இதில் வந்து ஒன்று அந்த கோயில் கட்டுறதுக்கு யாருன்னா டொனேட் பண்ணியிருக்காங்க, இல்லை எந்த காலத்தில் கட்டப்பட்டது, இந்த மாதிரி கோயில் சம்மந்தப்பட்ட நிறைய இன்ஃபோ வந்து இருக்கும். Territory. Traditionally, the area under the Chola dynasty in Tamil country is known as சோநாடு ஆர் சோழநாடு. சோழர்களுக்கு கீழே, அதாவது சோழர்களோட கட்டுப்பாட்டு கீழே இருக்கிற தமிழ் கண்ட்ரி என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா சோ நாடு இல்லைன்னா சோழ நாடு அப்படிங்கிறாங்க. Their core kingdom was concentrated in the காவிரி ஃபெட் டெல்டா காட் சோழ மண்டலம். இவங்களோட கோர் ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவிரி வடிகால் பகுதி தான். ஸோ இதை என்ன சொல்றாங்கன்னா சோழ மண்டலம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல தான் அவங்களோட ஆதிக்கம் வந்து செறிந்திருக்கு, அதனால இது சோழ மண்டலம் அப்படிங்கிறாங்க. அது பக்கத்தில் இருக்கிற கோஸ்ட்டை கூட என்னன்னு சொல்லுவாங்க, சோழமண்டல கடற்கரை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க, கோரமண்டல் கோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. The term came to be corrupted as கோரமண்டல் in the European languages. இது வந்து ஆங்கிலிசைஸ்டு வேர்டு ஓகேயா. சோழமண்டல கடற்கரை அப்படிங்கிறத கோரமண்டல் அப்படின்னு மாற்றிருக்கிறாங்க. சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஆங்கிலிசைஸ்டு வெர்ஷன் which often refer to the entire eastern coast of South India. இந்த ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஃபுல்லாவே என்ன சொல்றாங்க, சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஃபுல்லாவே சோழமண்டல கடற்கரை அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த ரீஜன் ஃபுல்லாவே என்ன பண்ணியிருக்காங்க, சோழர்களோட ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கு. நேவல் எக்ஸ்பெடிஷன் அப்படின்னாலே ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒன்று சோழர்கள், 2வது மராத்தியர்கள் சரியா. வெளியில அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பார்த்துட்டீங்கன்னா இங்கிலீஷ் பீப்புள் வந்து ரொம்ப ரொம்ப சுப்ரீம் நேவல் எக்ஸ்பெடிஷன் வந்து வச்சிருப்பாங்க ஓகே. அவங்களோட நேவல் சுப்ரீமசி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அதை வச்சு தான் மற்ற யூரோப்பியன் கம்பெனிஸை வந்து அவங்க தோற்கடிச்சாங்க. ஜஸ்ட் ஃபேக்ட் தெரிஞ்சுக்கோங்க. The Chola kingdom expanded through military conquest to include present-day Pudukottai, Ramanathapuram districts and the Kongu country of the present-day Western Tamil Nadu. சில பகுதிகளை அவங்களோட ராஜ்யத்தோட இணைக்கிறதுக்கு மிலிட்ரி எக்ஸ்பெடிஷன் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அதாவது போர் தொடுத்து போரில் ஜெயிச்சு அந்த பகுதியை சோழ பேரரசோட என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இணைச்சிருக்காங்க. By the 11th century, through invasions, Cholas extended their territory to தொண்டை நாடு or the northern portion of தமிழ் கண்ட்ரி. இன்வேடும் பண்ணியிருக்காங்க ஓகே. திடீர்னு உள்ள புகுந்து அட்டாக் பண்ணி அந்த அப்படியே என்ன செஞ்சிருக்காங்க, பகுதிகளை பிடிச்சிருக்காங்க. பாண்டி நாடு ஆர் தி சவுதர்ன் போர்ஷன்ஸ் ஆஃப் தி தமிழ் கண்ட்ரி. இழந்த எல்லா பகுதிகளும் எடுத்துடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ நார்த்தில் தொண்டை நாடு,
கீழே சவுத்தில் பாண்டி நாடு எடுத்தாச்சு. கங்கை வாடி ஆர் போர்ஷன்ஸ் ஆஃப் சதர்ன் கர்நாடகா அண்ட் மலை மண்டலம் த கேரளா டெரிட்டரி எல்லா பகுதிகளுமே சுற்றி எடுத்துட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் என்டையர் சவுத் இந்தியா யாரோட கண்ட்ரோலில் இருக்குது? சோழர்களோட கண்ட்ரோலில் இருக்குது. The Cholas ventured overseas conquering the northeastern parts of Sri Lanka, bringing it under their control and they called it மும்முடி சோழ மண்டலம். சோழர்கள் என்ன பண்ணுறாங்க? கடல் கடந்து படையெடுக்கிறாங்க. யாரு மேலே? ஸ்ரீலங்கா மேலே. ஓகே, ஸ்ரீலங்காவோட நார்தர்ன் பார்ட்ஸை என்ன செஞ்சுட்டாங்க? இணைச்சிட்டு இந்த பகுதி என்ன சொல்கிறாங்களாம்? மும்முடி சோழ மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாம். சோழர்களோட கப்பற்படை அப்படிங்கிறது, கடற்படை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானது, வலிமையானது. ஓகேயா? Rajaraja I is the most celebrated the Chola kings. He engaged in naval expedition and emerged victorious in the west coast Sri Lanka and conquered the Maldives in the Indian Ocean. ஈஸ்ட் சைடில் ஸ்ரீலங்கா பிடிச்சிருக்காங்க, வெஸ்ட் சைடில் மால்டீவ்ஸ் வரைக்கும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா பிடிச்சிருக்காங்க. இந்த ஸ்ரீலங்காவில் நார்தன் பகுதி வடபகுதி இருக்கு இல்லையா, வடபகுதியை மட்டும்தான் ராஜராஜா I வந்து பிடிச்சி வச்சிருந்திருப்பாரு. இவரோட பையன் ராஜேந்திர I இருக்காரு இல்லையா, அவர் என்டையர் ஸ்ரீலங்காவையும் பிடிச்சிருவாரு. The military victory of Rajaraja I over Sri Lanka led its northern and eastern portions coming under the direct control of the Chola authority. Rajaraja appointed a Tamil chief to govern the annexed region and ordered a temple to be built. அவர் என்ன பண்றாரு? அந்த இடத்த பிடிச்சிட்டு அங்க ஒரு தமிழ் கவர்னரை அப்பாயிண்ட் பண்றாரு. ஓகே, எதுக்கு? அந்த இடத்த வந்து மேற்பார்வை செய்யறதுக்கு அண்ட் அங்க வந்து ஒரு கோவில் கட்டுறதுக்கும் உத்தரவிடுறாரு. It is locally called சிவ தேவலே, shrine of Shiva. அந்த கோயில் பேர் என்ன? சிவ தேவலே, ஷ்ரைன் ஆஃப் சிவா. சிவனுக்கு தான் கோயில் கட்டுறாங்க. இவங்க வந்து என்னன்னா சைவர்கள் தான். சோழர்கள் வந்து மோஸ்ட்லி சைவர்கள் தான். மற்ற மதங்களை ஏற்றுக்கிட்ட மாதிரி இருந்தாலும் சைவர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. The Chola official appointed in Sri Lanka built a temple in a place called Mahathita. அவங்க கோயில் கட்டின இடம். The temple is called ராஜராஜேஸ்வரா. அந்த டெம்பிள் கட்ட உத்தரவிட்ட மன்னனோட பேர்ல அதை சொல்றாங்க. ஓகே, ராஜராஜேஸ்வரா அப்படின்னு. தஞ்சாவூர்ல இருக்கிற பிக் டெம்பிள் பேரும் என்ன? ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அரசரோட பேர்ல. சரியா? Even as he was alive, Rajaraja I appointed his son Rajendra I as heir apparent. ராஜராஜர் I உயிரோடு இருக்கும் போதே என்ன சொல்றாரு? எனக்கு அடுத்து என் பையன் தான் ராஜேந்திர I தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. For 2 years they jointly ruled the Chola kingdom. என்ன பண்றாங்கன்னா, ரெண்டு பேரும் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் பையன் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது இல்லை. அவர் உயிரோட தான் இருக்கிறாரு. பட் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆட்சி பண்றாங்க. Rajendra I took part in military campaigns of his father, attacking the western Chalukyas. Consequently, the boundary of Chola Empire extended up to Tungabhadra River. அப்பா கூட சேர்ந்துட்டு என்ன பண்றாங்க? எல்லா போருக்கும் போறாரு. கிட்டத்தட்ட துங்கபத்ரா ரிவர் வரைக்கும் என்ன செஞ்சுட்டு அப்படின்னா சோழர்களோட டெரிட்டரி அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. When Rajaraja I attacked Madurai, the Pandyas escaped with their crown and royal jewels and took shelter in Sri Lanka. கீழ்ப்பக்கம், அதாவது தமிழ்நாட்டோட சதர்ன் பார்ட்டுக்கு போயிட்டு பாண்டியாஸ் அட்டாக் பண்றாங்க. அப்போ பாண்டியர்கள் என்ன பண்றாங்களா, அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிட்டு ஸ்ரீலங்கால தஞ்சம் புகுறாங்க. Thereupon, Rajendra I conquered Sri Lanka and confiscated the Pandya crown and the other royal belongings. அவங்க எடுத்துட்டு போன எல்லா உடைமைகளையும் திருப்பி எடுத்துட்டு அவங்கள பாண்டியர்களோட இடங்களுக்கு வந்து ராஜேந்திர I வந்து சொந்தம் கொண்டாடிக்கிறாரு. சரியா? ஸ்ரீலங்கா வரைக்கும் போயிட்டு பாண்டியர்களை வந்து டெஃபீட் பண்ணியிருக்கிறாரு. இது வந்து ஒரு சோலா பெயிண்டிங். இங்க ராஜராஜா I வந்து யார் என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட மென்டாரான கருவூர் தேவர் அப்படிங்கிறவர் கூட இருக்கிறாங்க. சோழர்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சி முறை, அரசர்கள், இலக்கியம் தவிர ரெண்டு முக்கியமான விஷயம் அவங்களோட பெயிண்டிங்ஸும் செப்பு திருமேனிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அவங்களோட சிலை வடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கல்ச்சுரல் ஃபேக்ட். தென் ஆர்கிடெக்சர் நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். Rajendra I conducted the most striking military exploit after his accession in 1023 by his expedition to northern India. ராஜேந்திர I என்ன பண்றாரு? நார்த் இந்தியாவுக்கு போறாரு. சரியா? நம்ம சவுத் இந்தியா வரைக்கும் போயாச்சு, ஸ்ரீலங்காலாம் பிடிச்சாச்சு, சரி இப்போ மேலே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியா பக்கம் போறாரு. He led the expedition up to the Godavari river and asked his general to continue beyond that place. கோதாவரி ரிவர் வரைக்கும் படையெடுப்ப அவர் தான் மேற்கொண்டுட்டு போறாரு. தென் அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா அவரோட ஜெனரல், அவரோட படைத்தளபதி இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட இதுக்கு மேலே நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. The Gangai Konda Cholapuram temple was built to commemorate his victories in North India.
நார்த் இந்தியாவில் இவர் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறணும் அப்படிங்கிறதுக்காக கட்டப்பட்ட கோவில் தான் என்ன, கங்கை கொண்ட சோழபுரம். ஏன்னா நார்த் இந்தியாவில் தான் கங்கை இருக்கு, சரியா. நமக்கு இப்பவும் சரி அப்பவும் சரி நார்த் இந்தியா வந்து ரொம்ப பெரிய விஷயமா தான் நமக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. அண்ட் நார்த் இந்தியாவில் நிறைய ஸ்ட்ராங்கான டினாசிட்டிஸும் சரி எம்பையர்ஸும் சரி இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய கையை நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னு தோணும் போது நமக்கு வந்து அது பெருமை தான், கரெக்டா. ஸோ அதை வந்து ஹிஸ்ட்ரி மறந்துடக்கூடாது, வருங்கால சந்ததியினர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, கோயில்கள் கட்டுறாங்க, பட்டங்கள் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் ராஜேந்திர ஒன்னு என்னன்னு சொல்லுவாங்க, கங்கை கொண்டான் அப்படிம்பாங்க. ஏன்னா நார்த் இந்தியா வரைக்கும் போயிட்டு அந்த பிளேஸ் எல்லாம் அவர் வந்து டெஃபிட் பண்ணியிருக்காரு, அதான் கங்கை கொண்டான். அந்த கோயில் பேரு என்ன, கங்கை கொண்ட சோழபுரம். ஸோ ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் ஒரு பேரோ பட்டமோ வந்திருக்கும். நம்ம அது என்ன இன்சிடென்ட் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய விஷயங்களை நம்ம வந்து மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது, நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். டியூரிங் தி சோழா ரெயின் த நேவல் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தி தமிழ் ரீச்ட் இட்ஸ் பீக். நம்மளோட கடற்படை சாதனைகள் வந்து சோழர்களோட காலத்துல தான் பீக்ல இருந்துச்சாம். The Cholas controlled both the Coromandel and Malabar coast. ஈஸ்டும் சரி வெஸ்டும் சரி ரெண்டு கோஸ்டையுமே சோழர்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. The Chola Navy often ventured into Bay of Bengal for some decades. அவங்க வந்து என்ன பண்றாங்க, பே ஆஃப் பெங்கால்குள்ளக்க அடிக்கடி போறாங்களாம். ஸோ அதை என்ன சொல்லுவாங்க, பே ஆஃப் பெங்காலை சோழர்களின் ஏரி அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதாவது கடல் கடந்து போற மாதிரி இல்லை, ஜஸ்ட் ஏதோ ஏரியை பாஸ் பண்ணி போற மாதிரி இருக்கிறனால வங்காள விரிகுடாவை சோழர்களின் ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. Rajendra's naval operation was directed against Srivijaya. ஸ்ரீவிஜயா கிங்டம் சதன் சுமத்ரா, இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய தீவுகள் இருக்கு இல்லையா, ஜாவா, சுமத்ரா, இந்த மாதிரி எல்லா பகுதிகளையும் ஆட்சி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்ரீவிஜயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு டினாசிட்டியோட பேரு. ராஜேந்திரா ஒன் வந்து இவங்கள தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. was one of the prominent maritime and commercial state that flourished from circa 700 to circa 1300 in Southeast Asia. சவுத் ஏசியாவில் இந்த டைமில் ஃபேமஸாக இருந்த ஒரு மேரிடைம் ட்ரேட் சென்டர் தான் என்ன, ஸ்ரீவிஜயா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுமத்ரா பகுதி. ஃபியூடேட்ரி சிமிலர்லி கேதா அதாவது கடாரம், ஃபியூடேட்ரி கிங்டம் அண்டர் ஸ்ரீவிஜயா வாஸ் ஆல்சோ கான்குவர்ட் பை ராஜேந்திரா. பெரிய தலையவே அடிச்சாச்சு, அப்போ அவங்களுக்கு கீழே இருந்த பிளேசஸை வந்து ஆக்கிபை பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. ஸோ இந்த கடாரம் அப்படிங்கிற பகுதியை என்ன செஞ்சுட்டாங்க, எடுத்துட்டாங்க. கடாரம் அப்படிங்கிறது என்ன, மலேசியாவை வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால கடாரம் அப்படிங்கிற பகுதி எடுத்துட்டனால இவர் பேர் என்ன, கடாரம் கொண்டான். இதெல்லாம் யாரோட பேரு, ராஜேந்திரா ஒன்னோட பேர், சரியா. அரசர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் அவரோட பட்டங்களும் அவர் வந்து படையெடுப்புகள் மேற்கொண்ட இடங்களும் தான், சரியா. அதை தவிர அவர் பிறந்த வருஷம், முடிசூட்டப்பட்ட வருஷம், எந்த வருஷம் வரைக்கும் இருந்தாரு நமக்கு தேவையில்லை. காலவரிசைப்படுத்துறதுக்கு தேவைப்படும். அதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், யாருக்கு அப்புறம் யாரு அப்படிங்கிறத பாத்துக்கலாம். ராஜராஜா ஒனுக்கு அப்புறம் ராஜேந்திரா ஒன் அப்படிங்கிற நமக்கு தெரியாதா. இந்த மாதிரி அரசர்கள் பத்தி பார்க்கும்போது நம்ம அரேஞ்ச் பண்ற அளவுக்கு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இயர்ஸ் அக்யூரேட்டா தெரியணும்னு அவசியம் இல்லை, பட் இது முக்கியம், பட்டங்கள் எந்த அரசரோடது அப்படின்னு. ஸோ இங்க கடாரம் பகுதியை வென்றனால இவர் பேர் என்ன, கடாரம் கொண்டான். The Chola invasions of Western Chalukya Empire undertaken in 1003 by Rajaraja I, 1009 by Rajendra I. வெஸ்டர்ன் சாளுக்கிய எம்பையர் மேல 2 தடவை இன்வைட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ராஜராஜா 1 போறாரு, அப்பா போறாரு, தென் 6 வருஷம் கழிச்சு பையன் போறாரு. வேர் ஆல்சோ சக்சஸ்ஃபுல், தொட்ட இடம்லாம் இவங்களுக்கு வெற்றி தான். ராஜேந்திரா sent his son to ransack and ravage its capital கல்யாணி. சாளுக்கியர்களோட கேபிட்டலை வந்து அழிக்கிறதுக்கு ராஜேந்திரா 1 அவரோட பையன் அனுப்புறாரு. The Dwarapala doorkeeper image he brought from Kalyani was installed at the தாராசுரம் டெம்பிள் நியர் கும்பகோணம். கும்பகோணத்துல தாராசுரம் அப்படின்னு ஒரு டெம்பிள் இருக்கு. அங்க இந்த பிளேஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்த துவாரபால சிலை என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா வச்சுக்கிறாங்க. துவாரபாலனா யாருன்னா வாயிற் காவலர்கள், சரியா. ஒரு கோயில் இருக்கு அப்படின்னா நம்ம இப்பவும் நம்மளோட கோயில்கள்ல பார்க்கலாம், ஒரு கருவறைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல 2 பெரிய ஸ்டாச்சு இருக்கும் இல்லையா, அவங்கதான் யாரு, துவாரபாலா அப்படின்னு சொல்லுவாங்க, வாயிற் காவலர்கள். அதை எடுத்துட்டு வந்து தாராசுரம் கோயில்ல வந்து வச்சாராமா, which can be seen even today. Rajendra I assumed the titles such as முடிகொண்ட சோழன், கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், பண்டித சோழன். இது எல்லாமே நம்ம பார்த்ததா, ஓகேயா. முடிகொண்ட சோழனும் பண்டித சோழனும் நம்ம பார்க்கல. ஸோ இது வந்து நீங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃப்ளோவில் மனப்பாடம் பண்றதுக்கு 2-3 விஷயங்கள் தான் இருக்கும், பட் புரிஞ்சு விஷயங்களை வந்து உள்வாங்கிக்கிறதுக்கு நிறைய மேட்டர் இருக்கு. கங்கை கொண்டான் ஏன் அப்படின்னு பட்டம் வந்தது நமக்கு தெரியும், ஏன்னா ராஜேந்திரா I கங்கை வரைக்கும் படையெடுத்து போனாரு அப்படிங்கிற காரணத்தினால. கடாரம் கொண்டான் எதுக்கு,
மலேசியா பகுதிகள் வந்து அவருக்கு பிடிச்சனால. ஓகேயா? ஸோ அதனால கடாரம் கொண்டான் அப்படிங்கிற ஒரு டைட்டில். பண்டித சோழன், முடிகொண்ட சோழன், இது அவருக்கு இருக்கக்கூடிய இன்னும் சில பட்டங்கள். அப்போ நம்ம இந்த 4 பட்டங்கள் ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா ராஜேந்திர 1 பத்தி என்ன பட்டம் கேட்டாலும் நமக்கு தெரியும். இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா. அதனால தான் இந்த விஷயங்களை வந்து 2-3 தடவை ரிப்பீட் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றது. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோழர்களோட நிர்வாகம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். Historians have debated the nature of the Chola state. Clearly, it was presided over by hereditary monarchy. இது வந்து ஒரு அரசாட்சி தான், சரியா? மன்னராட்சி, மன்னர், அதுக்கப்புறம் அவரோட பையன், அதுக்கப்புறம் அவரோட பையன், அப்படிதான் இருக்கு. The king is presented in glowing terms in the literature and inscription of the period. அரசரை வந்து ரொம்ப ரொம்ப அழகான வார்த்தைகளால புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க, சரியா? அரசர் அப்படின்னா பிரமிக்க வைக்கிற அளவுக்கு இலக்கியங்களும் சரி, இன்ஸ்கிரிப்ஷன்ஸும் சரி புகழ்ந்து தள்ளி இருக்கு. Venerated on par with God. கடவுளுக்கு நிகராக சொல்லியிருக்காங்க. ஓகேயா? மேக்சிமம் சோழர்கள் கட்டின எல்லா கோயிலுக்குமே அரசரோட பேரையே வச்சிருவாங்க. முழுக்க முழுக்க காரணம் கடவுள் லெவலுக்கு கிங் இருக்காரு அப்படிங்கறத காட்டுறதுக்காக தான், சரியா? என் பேர் தான் அந்த கோயில்ல இருக்கக்கூடிய கடவுளோட பேரே என் பேர் தான் அப்படின்னு காட்டுறதுக்கு, நான் தான் கடவுள் அப்படிங்கறத சொல்றதுக்கு. ஸோ அரசர்கள் மேக்சிமம் காடோட என்ன செய்யறாங்க அப்படின்னா ஈக்குவலா சரிசமமா வச்சு பாக்குறாங்க. The kings were invariably addressed as Peruman or Perumagan, big man, உலகுடைய பெருமாள், the lord of the world, உலகுடைய நாயனார், lord of the world. லேட்டர் அவங்க என்ன சொல்றாங்க, அரச பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல அரச பெருமகன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னா பெருமகன், பெரும் பேரு கொண்ட மகன் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸான வார்த்தைகளால அரசரை வந்து மென்ஷன் பண்றாங்க. இது எல்லாமே அரசரை வந்து உயர்வா காட்டுறதுக்காக. Later they adopted the titles such as Chakravarti, Tiribhuvana Chakravarti. At the time of coronation, it was practiced to add the suffix Deva to the name of the crowned kings. கொரனேஷன் என்ன முடிசூட்டும் போது அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, பின்னாடி தேவா அப்படிங்கிற பேரை வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா நாங்கள் வந்து கடவுள் அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்காக. The kings drew legitimacy by claiming that they were a comrade of God. நமக்கு வந்து சில நேரம் கேள்விகள் வரும்ல, நீங்க ஏன் எங்களை ரூல் பண்ணணும், நாங்க ஏன் உங்களை வந்து எங்களை ஆட்சி பண்ண விடணும், நீங்க மன்னனா எங்களுக்கு என்ன செஞ்சுட்டீங்க அப்படின்னு யாரும் கேட்டக்கூடாது இல்லையா? ஸோ நாங்க வந்து அரசரா இருக்கிறது இது இவங்கன்னு இல்லை, ஹிஸ்டரியில எந்த அரசரை எடுத்து பார்த்துக்கிட்டாலும் இது இயற்கை தான், சரியா? மக்களை நம்ப வைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கடவுளோட தூதர்கள் இல்லைன்னா கடவுளோட பிள்ளைகள், நாங்க வந்து தேவ புத்திரர்கள் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் அரசர்கள் கிட்ட நிறையவே இருந்திருக்கு. சோழர்கள் பர்டிகுலர் இல்லை, ஜென்ரலி இது வந்து ஜென்ரலாவே எல்லார்கிட்டையும் இருக்கு. இது எதுக்கு அப்படின்னா ஒரு லெஜிட்டிமசியை கிளைம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. கம்ரேட் ஆஃப் காட், தம்பிரான் தோழர், அதாவது கடவுளுக்கே தோழராம், சரியா? கடவுளோட ஃப்ரெண்டு, கடவுளோட சார்பா நாங்க வந்திருக்கோம், காடோட ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி. Chola rulers appointed Brahmins as spiritual preceptors or Rajaguru. பிராமின்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கிறாங்க, சரியா? ராஜகுருவா, அதாவது கிங்குக்கு வந்து அட்வைஸ் பண்றதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க இல்லையா? அதுல பிராமின்ஸை வந்து வச்சுக்கிறாங்க. ராஜராஜா 1 and ராஜேந்திரா 1 mentioned that names of Rajagurus and Sarva Saivas in their inscription. அவங்களோட அரசர்கள் வந்து என்ன பண்றாங்க, அவங்களோட ராஜகுருவோட பேரையும் இன்ஸ்கிரிப்ஷன்ல வந்து பதிவு பண்ணி வைக்கிறாங்க. Patronizing Brahmins was seen to enhance their prestige and legitimacy. இது எதுக்காக அப்படின்னா ஜஸ்ட் ஒரு இதுதான், நம்ம காரணமே இல்லாமல் சில விஷயங்கள் செய்வோம், ஏன் பண்றோம் எதுக்கு பண்றோம் நமக்கு தெரியாது, ஏன்னா இவங்க இதுக்கு முன்னாடி உள்ளவங்க பண்ணியிருக்காங்க, ஸோ அதே மாதிரி நாங்களும் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி. நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்க பிராமின்ஸை வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, அறிவுரையாளரா இல்ல தலைமை அறிவுரை அதிகாரியா என்ன செஞ்சிருப்பாங்க, வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால இவங்களும் வச்சுக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்களோட மதிப்பு அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் லெஜிட்டிமசி காட்டுறதுக்காகவும், சரியா? Chola kings therefore granted huge estates of land to Brahmins. அதனால பிராமின்ஸ்க்கு நிறைய நிலங்களையும் தானமா கொடுக்குறாங்க. ஓகேயா? நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா, நம்ம எப்பவுமே நம்மள உயர்வாவே நினைக்க மாட்டோம். வெளியில இருந்து யாராவது ஒருத்தவங்க புதுசா வந்தா அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுவோம், கடைசியில் அவங்க எல்லாரும் எடுத்துட்டு போயிருவாங்க, நம்ம கையில ஒண்ணுமே இருக்காது. இதுதான் ஹிஸ்டரியில நடந்துட்டே இருக்கு. ஆக்சுவலி ஹிஸ்டரியை திருப்பி படிக்கிறதே நம்ம முன்னோர்கள் பண்ண தப்ப நம்ம திருப்பி பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஆனா நம்ம வெள்ள ஆப்டா அதை பண்ணிட்டு இருப்போம். ஓகே, பிராமின்ஸ்க்கு வந்து என்ன செய்யறாங்க, நிலங்களை தானமா கொடுக்குறாங்க. ஆஸ் பிரம்மதேயம், இங்க கொஸ்டின் ஏரியா. ஓகேயா? பிராமணர்களுக்கு நிலங்களை தானமா கொடுத்துருக்காங்கல்ல, அந்த நிலம் பேர் என்ன அப்படின்னா பிரம்மதேயம். அண்ட் சதுர்வேதி மங்கலம், அது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரொனவுன்ஸ்ட் as சதுர்வேதி மங்கலம். இதுல கேட்கலாம்ல,
பிரம்மதேயம் அண்ட் சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிறது என்ன? பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலக்கொடை. ப்ராவின்சஸ் அவங்களோட நிலம் வந்து எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, as mentioned earlier, the territories of the Chola state had been expanding steadily even from the time of Vijayalaya. Vijayalaya ஆரம்பிச்ச காலத்திலிருந்தே சோலா டெரிட்டரி வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கு. At the time of conquest, these area was under the control of minor chief. இந்த இடங்கள்லாம் அவங்க வந்து பிடிச்சிட்டே இருக்காங்கல்ல, ஒவ்வொரு சின்ன சின்ன பகுதியா பிடிச்சி பேரரசோட இணைச்சிட்டு இருக்காங்க. இந்த சின்ன பகுதியெல்லாம் யார் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா மைனர் சிப்ஸ், சின்ன சின்ன சீஃப் தான் என்ன பண்ணியிருக்காங்க, ரூல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபியூடேட்ரி அப்படிங்கிறாங்க, நிலப்பிரபுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேயா, ஒரு சின்ன லேண்ட் இருக்கும், அந்த லேண்ட்ல வந்து ஒரு 80-100 ஃபேமிலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா ஒரு வில்லேஜ் இருக்கு, ஒரு 2-3 வில்லேஜ் சேர்ந்து ஒரு ஊரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஊருக்கு ஒரே ஒரு ஹெட் இருப்பாரு. அவர் என்ன பண்ணியிருப்பாரு, இந்த சர்க்கிள் இருக்கக்கூடிய மக்களை மட்டும் ரூல் பண்ணிட்டு அங்க பஞ்சாயத்து பண்ணிட்டு நீதி வழங்கிட்டு அங்க ஏதாவது பிரச்சனைனா அதை பைசல் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய டாக்ஸ் எடுத்துட்டு எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களாம் என்ன சொல்லுவாங்க, ஃபியூடேட்ரி அப்படிம்பாங்க, தமிழ்ல நிலப்பிரபுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா, இவங்க கிட்ட ஒரு பெரிய வெல் ட்ரெயின்ட் ஆர்மி அப்படிங்கிறது இருக்காது. ஸோ இவங்க வந்து டெஃபீட் பண்றது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி மைனர் சீஃப் எல்லாம் பிடிச்சி டெரிட்டரி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு ஃப்ரம் விஜயாலயா அவரோட காலத்துல இருந்தே. ராஜராஜா 1 integrated these territories and appointed viceroys in this region. இந்த டெரிட்டரிலாம் அக்வயர் பண்ணிட்டு வைசிராயை என்ன செய்யறாங்க, இந்த பகுதிகளை வந்து நீங்க கவர்ன் பண்ணுங்க அப்படின்னு வைக்கிறாங்க. சோழ பாண்டியா இன் பாண்டி நாடு, சோழ லங்கேஸ்வரா இன் ஸ்ரீலங்கா. அந்த பகுதி அவரோட பேரை சொல்லியே சொல்றாங்க. பாண்டி நாடையும் பிடிச்சாங்க இல்லையா, பாண்டியர்களோட லேண்டை பிடிச்சிட்டு அங்க ஒரு அந்த பகுதிக்கு பேர் வைக்கிறாங்க. அது பேர் என்ன, சோழ பாண்டியா அப்படின்னு. சோழ பாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீஜனுக்கு பேரு. சோழ லங்கேஸ்வரா பேர்லேயே தெரியுது, அது ஸ்ரீலங்காவோட பகுதி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பகுதி என்ன செய்யறாங்க, ரீநேம் பண்றாங்க. which was renamed as மும்முடி சோழ மண்டலம். சோழ பாண்டியா இங்க ஸ்ரீலங்கா இந்த மாதிரி ஒரு 3 ரீஜன் இந்த கிட்ட இருக்கிறனால இதை என்ன செய்யறாங்க, மும்முடி சோழ மண்டலம். இந்த முடி அப்படிங்கிறது மேக்சிமம் அரசர்களை தான் குறிக்கும். சரியா, முடி அரசு அப்படிங்கறத என்ன சொல்லுவோம், அரசர்களை தான் குறிக்கும். சோழ கங்கா இன் தி கங்கவாடி ரீஜன் ஆஃப் சதர்ன் கர்நாடகா. அங்க இருக்கிற பகுதியோட கங்கவாடி பகுதி இல்லையா, ஸோ அதனால என்ன சொல்றாங்க, இதை சோழ கங்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. In other less prominent region, the territories of chief such as the Irukuvales, Ilangovales and or Amalavas or Banas were made part of the Chola state and their chiefs were inducted into the state system as its functionary. இந்த மாதிரி சின்ன சின்ன பகுதியெல்லாம் இருக்கும் இல்லையா, பெரிய அளவுக்கு இருக்காது, பட் அந்த இடத்துல எக்ஸிஸ்ட் இருக்கும். அந்த பகுதியெல்லாம் பேரரசோட இணைச்சிட்டாங்க. இல்லை நீங்களாம் எங்களோட தான், உங்களுக்குலாம் தனியாலாம் ஒரு ரூலர் போட்டுட்டு இருக்க முடியாதுன்னு பிடிச்சிட்டு அங்க ரூல் பண்ணிட்டு இருக்கிறவங்கள சோழர்களுக்கு கீழே கொண்டு வந்துடுறாங்க. ஆர்மி. Cholas maintained a well-organized army. The army consisted of 3 conventional divisions: infantry, cavalry, and elephant corps. குதிரை சேவகர். ஓகே, கேவல்ரினா அர்த்தம் குதிரைப்படை, இன்ஃபேண்ட்ரினா காலாட்படை, கேவல்ரினா குதிரைப்படை, எலிஃபென்ட் கிராப்ஸ் ஆணையாட்கள் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல இருக்கு அப்படின்னா பார்த்து வச்சுக்கோங்க, மேட்சுக்கோ இல்லைன்னா நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோ நமக்கு ஹெல்ப் பண்ணும். தெர் வேர் ஆல்சோ போமேன், வில்லாளிகள். போனா என்ன, அம்பு. சரியா, அம்பு, வில் அம்பு இருக்கும் இல்லையா, அதை வந்து ஹேண்டில் பண்றவங்க வில்லாளிகள். ஸ்வாட் பேரர்ஸ், வாலிலார், அண்ட் ஸ்பேர்மேன், கொண்டுவார். 2 type of ranks in the army are also mentioned, upper and lower. பெருந்தானன், அவங்களோட ஆர்மியில 2 ரேங்க் இருக்கு, அப்பர் அண்ட் லோவர், பெருந்தானன், சிறுதானன். According to a Chinese geographer of 13th century, the Chola army owned 60,000 war elephants. ஒரு சைனீஸ் ஜியோகிராஃபர் இருக்கிறார். ஓகே, அவர் புவியியலாளர் இருக்கிறாரு, அவரோட பேர் இங்க சொல்லல. 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அவர் என்ன சொல்றாருன்னா, சோழர்களோட ஆர்மியில 60,000 யானைப்படைகள் இருந்துச்சான். ஓகே, அந்த டைம்ல யானைப்படை ஒண்ணு இருக்கு அப்படிங்கறதே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பட் யானைகளை வந்து டேம் பண்ணிருக்க மாட்டாங்க, பழக்கப்படுத்திருக்க மாட்டாங்க. அந்த டைம்ல சோழர்கள் கிட்ட 60,000 யானைகள், அதுவும் போர் யானைகள் இருந்திருக்கு அப்படின்னா இது கொஞ்சம் வியப்பா தான் இருக்கு. When fighting carried on their backs houses, and these houses are full of soldiers who shoot arrows at a long range and fight with spears at close quarters. வில் வித்தை இல்லையா, வில் வச்சுட்டு சண்டை போடுவாங்க இல்லையா, அவங்களும் இந்த யானைகள் மேல என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு சின்ன இது மாதிரி வச்சுட்டு அதுக்குள்ள இருக்காங்க,
அவங்க அந்த மறைவான இடத்துல இருந்துட்டு என்ன செய்வாங்க, வில் எய்துவாங்க. Overseas exploits of the Cholas were well known and it led historians to refer to their navy with numberless ships. எண்ணிலடங்காத அளவுக்கு அவங்க கிட்ட கப்பல் இருந்திருக்கான். கவுண்ட் சொல்லும் போது நமக்கு வியப்பா இருக்கு அப்படின்னா கவுண்டே இல்லை, சரியா. ப்ரெஷியஸ் அப்படின்னு ஒரு வேர்டை வந்து நம்ம எதுக்கு சொல்றோம், ஏன்னா அதை வந்து மதிப்பிட முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப விலை மதிப்பு இல்லாதது நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி நம்பர்லெஸ் ஷிப் அப்படிங்கும்போது நம்ம இந்த இடத்துல இமேஜின் பண்ணிக்கலாம் உங்களோட கப்பற்படை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு அப்படின்னு. ஜென்ரலி சோல்ஜர்ஸ் என்ஜாய்டு படைப்பாறு military holding rights. Cantonments which were established in the capital city were known as படை வீடு. படைப்பாறு அப்படின்னா military holding rights, அதாவது ஆர்மியில இருக்கக்கூடிய சில ரைட்ஸ். கண்டோன்மெண்ட்ஸ் அப்படின்னா தங்கியிருப்பாங்க இல்லையா, படைகள் அமைச்சு ஒரு இடத்துல வந்து கேம்ப் மாதிரியே போட்டு தங்கியிருப்பாங்கல்ல, அது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா படை வீடு அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே கொஸ்டின் ஏரியா. மிலிட்ரி அவுட் போஸ்ட் இன் தி கான்குவர்ட் டெரிட்டரி வேர் கால்ட் நிலைப்படை. அதாவது ஒரு கான்குவர்ட் டெரிட்டரி, ஒரு இடத்த பிடிச்சிட்டாங்க, அந்த இடத்துல வந்து நாங்க தான் இருக்கோம் அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு சின்ன மிலிட்டரி செட்டப் இருக்கும் இல்லையா, அது இப்போ அந்த இடத்துல நாங்க நிக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்கு பேர் என்ன, நிலைப்படை. The captain of the regiment was known as நாயகம் and later he assumed the title படை முதலி. படை முதலினா யாரு, ஒரு ரெஜிமெண்டோட கேப்டன். ஓகேயா, இப்போ நமக்கு வந்து தெரியும் ஒரு மொத்த ட்ரூப்பையும் ஒரு ஆள் வந்து என்ன செய்வாங்க, லீட் பண்ணுவாங்க. அதுல சின்ன சின்ன பிரிவுகள் இருக்கும், அதை நம்ம என்ன சொல்லிக்கலாம், ரெஜிமெண்ட் குரூப்னு வச்சுக்கோமே. அந்த குரூப்புக்கு ஒரு லீடர் இருக்கிறாரு, அவரை ஃபர்ஸ்ட் நாயகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, லேட்டர் அவர் என்னன்னு சொல்லியிருக்காங்க, அவருக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க படை முதலி அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல நமக்கு என்னென்ன வேர்ட்லாம் இருக்கு, படைப்பாறு, படை வீடு, நிலைப்படை, படை முதலி. இந்த 4 வேர்டை நீங்க வரிசையா எழுதுறீங்க, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத எழுதுறீங்க. இதுதான் நோட்ஸ். ஓகேயா, புக்கு அப்படியே நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா நோட்ஸ் அப்படிங்கிற பேர்ல ரீரைட் பண்ண முடியாது. எது கொஸ்டின் ஏரியாவோ அதை எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு இது கதை மாதிரி சொல்லும் போது நம்ம 2-3 தடவை கேட்டோம் அப்படின்னா நமக்கு உள்ள போயிடும். இந்த மாதிரி விஷயங்கள் கடைசி நேரத்துல குழப்போம். ஸோ இதை தான் நம்ம என்ன செய்யணும்னா எக்ஸாம் டைம்ல ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். எல்லாரும் நோட்ஸ் எடுங்க, இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க, ரிவைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர எதை நோட்ஸ் எடுக்கணும், எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கறத யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்போ ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. The commander in chief was சேனாபதி. கமாண்டர் இன் சீஃப் என்னன்னு சொல்றாங்க, சேனாபதி அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தண்டநாயகம். மேக்ஸ்லி இந்த தண்ட அப்படிங்கிறது என்ன வருது அப்படின்னா குப்தா ஏஜ்லயும் சரி மௌரியன் ஏஜ்லயும் சரி மேக்சிமம் ராணுவத்தை குறிக்கிற மாதிரி இருக்கு. அப்படி இல்லைன்னா அயல் நாட்டு உறவு, ஓகே, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்பை குறிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த தண்டநாயகம் அப்படின்னு வரும்போது நம்ம கெஸ் பண்ணலாம் இது வந்து ஒரு ராணுவ தளபதியை வந்து குறிக்கிறதுக்கான வார்த்தை அப்படிங்கிறத. இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான். ஓகே, நமக்கு வந்து எல்லா ஆன்சர்ஸும் எக்ஸாக்டா தெரியாது, பட் we can eliminate. அந்த இடத்துல இதை யூஸ் பண்ணிக்கலாம். லோக்கல் ஆர்கனைசேஷன். சோழர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவங்களோட லோக்கல் கவர்மெண்ட் தான். ஓகேயா, வேரியஸ் லொக்காலிட்டி குரூப்ஸ் ஃபங்க்ஷன் ஆக்டிவ்லி இன் சோழா பீரியட். தீஸ் வேர் பாடிஸ் சச் as ஊரார், சபையார், நகரத்தார், நாட்டார். They were relatively autonomous organization. கிட்டத்தட்ட சுய ஆட்சி தான் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. They were considered the building blocks using which the edifice of the Chola state was built. இங்க இருந்து தான் என்ன ஆரம்பிக்குது, சோழர்களோட ஸ்ட்ராங்கான ஒரு எம்பையர் வந்து பில்ட் ஆயிட்டு இருக்கு. பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா பில்டிங் வந்து என்ன செய்யும், கண்டிப்பா ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். இந்த இடத்துல பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன, இந்த சின்ன சின்ன லோக்கல் ஆர்கனைசேஷன் தான். ஸோ இதை இவங்க ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டா ரொம்ப எஃபெக்டிவா ரூல் பண்ணிட்டு இருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்களோட என்டையர் எம்பையருமே எப்படி இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எப்பவுமே ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல தப்பு நடக்கு அப்படின்னு வச்சுக்கோமே, நம்மளோட மூளையிலேயே தப்பு நடக்கும்னு வச்சுப்போம். நம்ம வந்து அதை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா திருத்துறத மேல் இடத்துல இருந்து திருத்தக்கூடாது, கீழே இருந்து போகணும். ஓகேயா, பேஸ்ல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். எக்ஸாக்டா அதுதான், பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் பில்டிங் கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்போ கீழே என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா மேல ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு லேயரும் ஸ்ட்ராங் ஆயிரும். பீப்புள் இந்த இடத்துல சரியா இருக்காங்கன்னு வச்சுப்போம். நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம கண்ட்ரியை எடுத்துக்கலாம். இங்க பீப்புள் இருக்கிறாங்க, இங்க ஆபீசர்ஸ் இருக்கிறாங்க, இங்க பாலிட்டி இருக்கு, இங்க மேல இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி இருக்கு அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்ப இங்க பீப்புள் நம்ம சரியா இல்ல, நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து ரியலைஸ் பண்ணல, நம்ம அதுக்கு தக்கன நடக்கல அப்படின்னா கண்டிப்பா ஆபீசர்ஸ் கரெக்டா இருப்பாங்க, பாலிடிக்ஸ் கரெக்டா இருக்கும். இந்தியா அப்படிங்கிற கண்ட்ரி ஒரு
வெல் ஆர்கனைஸ்டு ஸ்டேட்டாக இருக்காது. ஸோ தப்பு எங்கேருந்து திருத்தணும், பீப்புள் கிட்ட இருந்து திருத்தணும். அப்போ இந்த இடத்துல இவங்களோட லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது எம்பையரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. ஏன்னா இங்கே சின்ன சின்ன பகுதிகள் வந்து என்ன செய்வாங்க, இவங்க தான் ஒரு எம்பையரை விட்டு தனியாக பிரிஞ்சு போவாங்க கரெக்டாக. ஸோ அவங்க அந்த மாதிரி போகாத மாதிரிக்கு, அப்படி இல்லைன்னா மக்கள் வந்து கிளர்ச்சி செய்யாத மாதிரிக்கு, மக்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை டைரெக்டாக செஞ்சு கொடுக்குற மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இப்படி தான் என்ன செய்கிறாங்க, இவங்க சோழரோட எம்பையர் பில்டிங் அப்படிங்கிறது இருக்கு, லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து. ஸோ அதனால தான் காந்தியடிகளும் என்ன செய்கிறாங்க, கிராமங்களுக்கு வந்து சுயாட்சி வேணும் அப்படிங்கிறத ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட், ஊரார். With the expansion of agriculture, numerous peasant settlements came up in the countryside. அக்ரிகல்ச்சர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பெசன்ட் செட்டில்மெண்ட்டும் கண்ட்ரி சைடில், நாட்டுப்புற பகுதிகளில் என்ன செஞ்சுட்டு இருக்குன்னா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. கண்ட்ரி சைடு அப்படிங்கும்போது நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக கிராமம்னு சொல்ல முடியாது, கிராமத்துக்கு வெளிப்பக்கம் அப்படின்னு வச்சுக்கலாம். தே ஆர் நோன் அஸ் ஊர். இதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஊர் அப்படின்னு சொல்றாங்க. அங்க ஊர்ல இருக்கிறவங்க யாரு, ஊரார். The ஊரார் who were land holders in the village acted as spokesman in the ஊர். இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நிலம் இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது. சிலர் என்ன செஞ்சு, இது ஒரு சின்ன ரீஜன் தான் சரியா, ஒரு சின்ன கிராமம், ஒரு 80லேருந்து 70 குடும்பங்கள் வசிக்கக்கூடிய ஒரு கிராமம்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு 10லேருந்து 15 பேர் கிட்ட தான் லேண்ட் இருக்கும். மீதி எல்லாரும் அந்த லேண்ட்ல வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க. அப்ப இந்த 10லேருந்து 15 லேண்ட் ஹோல்டர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, இந்த ஊரை ரெப்ரசென்ட் பண்ற பர்சன்ஸா இருப்பாங்க. ஓகேயா, ஸ்போக்ஸ்மேன் இன் தி ஊர். The ஊரார் were entrusted with the upkeep of temples, maintenance of the tank, managing the water stored in them. அவங்களுக்கு தேவையான எல்லா பிரச்சனையுமே பார்ப்பாங்க. விவசாயம் தான் அவங்களுக்கு பெரிய வேலையே. ஸோ அதுக்கு தண்ணி நல்லா வருதா, அந்த தண்ணி வரக்கூடிய டேங்கை வந்து நம்ம நல்லா தூர்வாடுறோமா, மெயின்டைன் பண்றோமா, மழை பெஞ்சா தண்ணி தேங்காம இருக்கணும் அண்ட் வெள்ளம் வராமல் இருக்கணும். ஸோ அது ஒரு இடத்துல போய் சேரணும்னா அதுக்கு நம்ம கிட்ட சேமிப்பு கிடங்குகள் இருக்கா, டேங்க் இருக்கா அப்படிங்கிறதுலாம் இந்த ஊர் மக்களே என்ன செஞ்சுப்பாங்க அப்படின்னா பார்த்துப்பாங்க. They also discharged administrative function of the state such as collection of revenue, maintenance of law and order and obeying the king order. இவங்க என்ன பண்றாங்க, இந்த மட்டும் இல்லாம டாக்ஸையும் கலெக்ட் பண்றாங்க, அந்த இடத்துல லா அண்ட் ஆர்டரையும் பாத்துக்கிறாங்க, அரசரோட லாவையும் என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ எப்படி ஒரு ஊர் இந்த இடத்துல அரசரோட பேர்ல ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். சபையார். If the Ur was a settlement of landholders largely consisting of peasants of Velan Bagai, the Brahmadeya was a Brahmin settlement. The Sabha looked after the affairs of the settlement, including those of the temples at the core of Brahmadeya and its assets. இப்போ வந்து பெசன்ட்லாம் இருக்கக்கூடிய இந்த நிலத்தை வந்து என்னன்னு சொல்றாங்க, வேளாண் வகை அப்படிங்கிறாங்க. நமக்கு தெரியும் பிரம்மதேயம் அப்படின்னா பிராமன் செட்டில்மெண்ட், அதாவது பிராமணர்களுக்கு நிலங்களை தாராளமாக கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல பிராமணர்கள் வந்து வாழ்வாங்க. இந்த பெசன்ட் விவசாயிகள் இருக்கக்கூடிய நிலங்களை வந்து உரிமையா வச்சிருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதி என்னன்னு சொல்லுவாங்க, வேளாண் வகைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 இடங்களையும் மேனேஜ் பண்றதுக்கு ஒரு டீம் இருக்காங்க சரியா, அவங்க அதுதான் என்ன சபா. இவங்களோட டாக்ஸ் கலெக்ட் பண்றது, அப்படி இல்லைன்னா இவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஜன் அந்த மாதிரி மெயின்டைன் பண்றது எல்லாமே இந்த சபையோட பொறுப்பு. It was also responsible for maintaining irrigation tanks attached to the temple lands. பிராமணர்கள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல கோயில்களும் இருக்கும். அந்த கோயில் என்ன இருக்கும் அப்படின்னா கோயிலுக்கு சொந்தமான இடம் வந்து எதா வேணா இருக்கலாம், விவசாய நிலமா இருக்கலாம், இல்லை ஒரு டேங்க் இருக்கக்கூடிய இடமா இருக்கலாம். நம்ம இப்பெல்லாம் நியூஸ் பேப்பர்ல பார்ப்போம், ஒரு கோயிலுக்கு சொந்தமான இடத்துல ஒரு ஸ்கூல் இருந்திருக்கும், அதை வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, அதை வந்து ரெண்ட்டுக்கு விட்டுருப்பாங்க, இல்லைன்னா குத்தகைக்கு விட்டுருப்பாங்க இல்லையா, அது வருமானத்தை வச்சு கோயில பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து அப்ப இருந்தே இருந்திருக்கு. ஸோ அந்த நிலங்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, கரெக்டா மேனேஜ் பண்றாங்க. லைக் தி ஊர், the Sabha also functioned as the agent of the state carrying out administrative, fiscal and judicial function. ஊர் மாதிரியே இதுவும் செயல்படுது, பட் கொஞ்சம் பெரிய லெவல்ல. ஊர்ல லேண்ட் ஹோல்டர்ஸ் மட்டும்தான் இருக்கிறாங்க, பட் இந்த சபையார் அப்படிங்கிறதுல லேண்ட் ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க, வேளாண் வகை நிலங்களும் இருக்கு, பிரம்மதேய நிலங்களும் இருக்கு, அண்ட் கோயில்களுக்கு தானமா வழங்கப்பட்ட நிலங்களும் இருக்கு. ஸோ இதை அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ், அவ்வளவுதான். நெக்ஸ்ட், நகரத்தார். நகரம் வாஸ் a settlement of traders. நகரம் அப்படிங்கிற இடத்துல யார் இருக்கா அப்படின்னா வணிகர்கள் வந்து தங்கி இருக்கிறாங்க.
ஹவவர் ஸ்கில்டு ஆர்டிசன்ஸ், அந்த இடத்துல வணிகர்கள் மட்டும் இல்ல கைவினைகர்களும் இருக்கிறாங்க. ஓகேயா, வேலை பார்ப்பாங்க இல்லையா, அக்ரிகல்ச்சர் இல்லாம நான் அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ் பண்ற எல்லாரும் நகரத்துல இருக்கிறாங்க. மேசனரி, அயன் ஸ்மித்திங், gold smithing, weaving and pottery also occupied the settlement. It was represented by the Nagarathar who regulated their association with temples. இவங்க எல்லாருமே எதுக்கு இருக்கிறாங்க? அயன் ஸ்மித் எதுக்கு பண்றாங்க? கோல்டு எதுக்கு ஸ்மித் பண்றாங்க? கட்டிடங்கள் எதுக்கு கட்டுறாங்க? கோயில்களுக்காக. சரியா? ஸோ கோயில் பண்ணி அப்படிங்கிறது சோழர்களோட காலத்துல கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸாவே இருந்தது. ஸோ அந்த இடத்துல வேலை பார்க்குற எல்லாருமே நகரத்துல வந்து செட்டில் ஆயிருக்காங்க. அப்ப இந்த ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க? கோயிலுக்கு தேவையான கல், இரும்பு, இல்லைன்னா அதுக்கு தேவைப்படுற மெட்டீரியல் எல்லாம் வேணாலும் வந்து கொடுப்பாங்க. which needed their financial assistance. In the reign of Rajaraja I, Mamallapuram was administrated by a body called Managaram. இவங்க வந்து பல்லவர்களோட லேண்ட் தான். ஸோ இதை மெயின்டைன் பண்ணணும், அதுக்காக ஒரு பாடியை வந்து கிரியேட் பண்றாங்க. அது பேர் என்ன அப்படின்னா மாநகரமா. ஓகே, எங்க கேள்வி கேட்கலாமா? மாநகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷன் எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னா ராஜராஜன் ஒன்னோட காலத்துல மாமல்லபுரத்தை அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுக்காக. சரியா? லோக்கல் குட்ஸ் வேர் எக்ஸ்சேஞ்ச்ட் இன் நகரம்ஸ். தீஸ் குட்ஸ் இன்க்ளூடட் சில்க், பார்சிலியன், சாம்பர், க்ளோவ்ஸ், சாண்டல்வுட், கார்டமன் அக்கார்டிங் டு சைனீஸ் அக்கவுண்ட். இது மட்டும் இல்லாம உள்ள சில பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ற இடமாவும் இந்த நகரம் வந்து இருந்திருக்கு. இன் ஆர்டர் டு ப்ரமோட் ட்ரேட் இன்லேண்ட் அண்ட் சீவே, குலோத்துங்கா ரிவோக்ட் தி கலெக்ஷன் ஆஃப் டோல் ஃபீ, சுங்கம். ஸோ இவர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குலோத்துங்கர் தான் என்ன பண்றாரு, சுங்கவரி அப்படிங்கிற ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. சுங்கவரி அப்படிங்கிறது எதுக்கு? இன்லேண்ட்லயும் சரி கடல் வழியாவும் சரி வியாபாரம் நடக்கிறதுக்காக உள்ள வெளியே குட்ஸ் போகும் இல்லையா, அந்த குட்ஸோட மூவ்மெண்ட்டை வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா டாக்ஸ் போடுறாரு. எதுக்கு அப்படின்னா அது மூலமா என்ன செய்யும், நாட்டுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். ஸோ அது பேர் தான் என்ன, சுங்கம் அப்படிங்கிறது. ஹென்ஸ் ஹி வாஸ் கன்ஃபர்ட் த டைட்டில் சுங்கம் தவிர்த்த சோழன். அந்த மாதிரி வரிகள்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து என்ன செய்யறாங்க, இதுக்கு முன்னாடி உள்ளவங்க ஒரு ரெவென்யூ வேணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல குலோத்துங்கர் வந்து என்ன பண்றாரு, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவோக் பண்றாரு. எதுக்கு? டு ப்ரொமோட் தி ட்ரேடு. இந்த வரிகள்லாம் இல்லை அப்படின்னா நிறைய ட்ரேடோட வேகம் வந்து அதிகரிக்கும். சரியா? சில விஷயங்கள் வந்து யாரும் வாங்க மாட்டாங்க. இப்போ டாக்ஸ் போடுறாங்கன்னு வைப்போம், வெளியில இருந்து ஒரு பொருள் வருது, அதுக்கு டாக்ஸ் போடுறாங்க அப்படின்னா உள்ள அந்த பொருளுக்கான விலை வந்து அதிகமா இருக்கும். ஆப்பிள் ஐபோன்ல இருந்து நிறைய ப்ராடக்ட் இருக்கு, சென்ட் வரைக்கும் வச்சுக்கோமே, ஃபாரின் ப்ராடக்ட், சாக்லேட்டே வச்சுப்போம். அதெல்லாம் எதுக்கு இந்தியாவில் ரேட் அதிகமா இருக்கு? ஏன்னா வெளியில இருந்து ஒரு பொருள் வருது, அது நம்ம நாட்டுக்குள்ள வர்றதுனால அதுக்கு ஒரு டாக்ஸ் போடுவாங்க. ஏன்னா அது வெளிநாட்டு பொருள். இந்த டாக்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெவென்யூ தான். பட் இங்க டாக்ஸ் போடுறதுனால இந்த டாக்ஸ் வந்து ஈடு கட்டணும். யாருக்கு? இந்த சாக்லேட்டை உற்பத்தி பண்ற அந்த ப்ரொடியூசருக்கு. ஸோ அதுக்காக என்ன பண்றாரு, இந்தியாக்குள்ளக்க 10 ரூபாய் பெருமானம் இருக்கிற சாக்லேட்டை 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஏன்னா டாக்ஸ் அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இது வேண்டாம், ட்ரேடு வந்து ஃப்ளோ வந்து அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டாக்ஸே நான் போடலை அப்படின்னு சொல்லிட்டு சுங்கம் அப்படிங்கிற வரியை வந்து இவர் வந்து ரிவோக் பண்றாரு. அதனால இவர் பேர் என்ன, இவரோட டைட்டில் சுங்கம் தவிர்த்த சோழன். அந்த சுங்க வரியை வந்து விட்டுட்டாரு, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இப்போ உலக நாடுகள் எல்லாமே என்ன செய்யறாங்க, மேக்சிமம் இதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. சரியா? டாக்ஸ் ஃப்ரீ ட்ரேடு கிட்ட தான் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ வெளியில இருந்து குட்ஸ் வந்து உள்ள வருது அப்படின்னா அதுக்கு ஒரு டாக்ஸ் போடுறாங்க. இது சாக்லேட் அப்படின்னா பரவாயில்ல, நம்ம சாக்லேட் நமக்கு வந்து அவசியம் கிடையாது. இதே ஒரு மெடிசின் வச்சுப்போம், ஒரு கொடூரமான ஒரு நோய் இருக்கு, அதனால மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அந்த மருந்து வந்து இந்தியா மாதிரி நாட்டுக்கு வந்து தேவைப்படுது. நம்ம வந்து இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் நம்பி தான் நம்மளோட எக்கனாமியை ரன் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அந்த மெடிசன் வந்து நமக்கு தேவை அப்படின்னா அது மேலே இந்தியன் கவர்மெண்ட் டாக்ஸ் போடுதுன்னா நம்மளே 2வது தடவை அடிச்சுக்க மாதிரி. ஸோ அதெல்லாம் வேண்டாம், ஒரு ட்ரேட் ஃப்ரீ ஒரு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, எல்லா கண்ட்ரிஸுமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் அட்டென்ட் பண்ணிடுவாங்க, ஏன்னா வேற வழி கிடையாது. வேர்ல்டு வந்து ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு, ரொம்ப சுருங்கிடுச்சு. இதுதான் என்ன சொல்லுவாங்க, தடையில்லா வணிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கேபிட்டலிசம் வந்து இந்த கான்செப்டை ப்ரமோட் பண்ணுவாங்க. எங்க சுங்கம் தவிர்த்த சோழன் வந்து அதை அப்பவே பண்ணியிருக்காரு. ஓகேயா? இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம், டாக்ஸ்லாம் வேண்டாம், ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் ட்ரேட் வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கிறாரு. நாட்டார். நாடு வாஸ் அ குரூப்பிங் ஆஃப் செவரல் ஊர்ஸ் எக்ஸ்க்ளூடிங் பிரம்மதேயா. பிரம்மநேய நிலங்களை தவிர்த்துட்டு இருக்கிற சில ஊர்களை தான் என்ன சொல்றாங்க, நாடு அப்படின்னு சொல்றாங்க. இரிகேஷன் சோர்சஸ் such as canals and tanks. நாட்டார் literally those belonging to the நாடு, நாடுல இருக்கக்கூடிய பர்சன் நாட்டார். were the assembly of landholders of வேளாண் வகை villages in நாடு.
நிறைய ஊர், இப்போ ஒரு ஊர்ல சில லேண்ட் ஹோல்டர் இருக்காங்கன்னா அந்த வேளாண் வகையை என்ன சொல்லுவோம், ஊர் அப்படிங்கிறோம். அப்ப இந்த இடத்துல ஊர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், நிறைய ஊர் வந்து இந்த மாதிரி சேர்ந்து இருக்கு. ஓகே, ஸோ அந்த பெரிய ஒரு அமைப்பு பேர் தான் என்ன, நாட்டார். நாட்டார் ஃபங்க்ஷன் ஆஸ் பில்லர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் ஸ்ட்ரக்சர் அண்டர் தி சோலாஸ். இது வந்து இங்க ஒரு ஃபேக்ட் இருக்கா, டேஷ் ஃபங்க்ஷன் ஆஸ் பில்லர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் ஸ்ட்ரக்சர் அண்டர் தி சோலாஸ். நமக்கு இந்த நாளையுமே என்ன சொல்லுவாங்க, க்ளூல கொடுப்பாங்க, ஊர், நாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்தாங்கன்னா நமக்கு தெரியும் இது வந்து நாட்டார் அப்படிங்கிறது. They discharged many of the administrative, physical, judicial responsibilities of the state. இவங்களுக்கு கீழே இருக்கிற அந்த சின்ன சின்ன ஆர்கனைசேஷன் மாதிரி எல்லா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேலைகளையும் பண்றாங்க. They held hereditary land rights. நிலம் வந்து எப்படி இருக்கு, பரம்பரையா உரிமை கொண்டாடுற விதமா இருக்கு. Were responsible for remitting the tax from the respective நாடு to the state. டாக்ஸை கலெக்ட் பண்ணி ஸ்டேட்டுக்கு கொடுக்கறதா இவங்களோட வேலை. லேண்ட் ஹோல்டர்ஸ் ஆஃப் தி நாடு ஹெல்ட் தி ஹானரிஃபிக் டைட்டில்ஸ் சச் அஸ் அசுடையான், அரையன், கிழவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா டைட்டில்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. கிழவன் அப்படிங்க இந்த இடத்துல வந்து வயோதிகரை வந்து குறிக்காது. கிளம் அப்படின்னா அது நாட்டை, ஒரு லேண்டை குறிக்கும். சரியா, கிளம் அப்படிங்கிறது லேண்டை குறிக்கும். அப்ப கிழவன் அப்படிங்கிறது அந்த லேண்டை வச்சிருக்கக்கூடிய ஒரு பர்சன். இங்க ஹெட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. There were functionaries such as நாட்டு கணக்கு and நாட்டுவையா recording the proceedings of the நாட்டார். நாட்டு கணக்கு, நாட்டுவியவன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபங்க்ஷனரிஸ் இருக்காங்க. இது ஒரு ஆஃபீஸா இருக்கலாம், இல்ல ஆஃபீஸர்ஸா இருக்கலாம். அவங்க என்ன பண்றாங்க, நாட்டாரோட ப்ரொசீடிங்ஸை வந்து ரெக்கார்ட் பண்றாங்க, பதிவு பண்றாங்க. சரியா, இவங்க எல்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பதிவிடுறாங்க. Agriculture, one of the major developments in the period was the expansion of agriculture. நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். People settled in fertile river valleys and even in areas where there were no rivers, and arrangements were made for irrigation by digging tanks. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆர் சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் நம்ம என்ன பண்ணுவோம், பருவமழை தான் நம்பி இருப்போம். ஸோ அந்த இடத்துல ரிவரே இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம சேமிப்புக்கு ஒரு டேங்கோ இல்லை கேனலோ வெட்டி நம்மளால என்ன செய்ய முடியும்னா விவசாயம் பண்ணிக்க முடியும். ஸோ பீப்புள் வந்து அந்த மாதிரி இடங்கள்ல செட்டில் ஆகுறாங்க. நிறைய கிணறுகள் வெட்டுறாங்க, ஏரிகள் வெட்டுறாங்க. பாசன வசதி வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ எளிமையாகுதோ அவ்வளவுக்கு அவ்வளோ விவசாயம் வந்து அதிகமாயிட்டு போயிட்டே இருக்கு. This led to the production of food grain surplus. ஸோ அதிகமான விளைச்சலும் நமக்கு கிடைக்குது. Society got differentiated in a big way. The Chola state collected land tax out of the agrarian surplus for its revenue. சோழர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அக்ரேரியன் சர்ப்ளஸ், அதாவது விவசாயத்துல பண்ண உபரியில இருந்து என்ன பண்றாங்கன்னா ரெவென்யூ அப்படிங்கறத எடுக்கிறாங்க. There was an elaborate department of land revenue known as புறவு வரி திணைக்களம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸை மெயின்டைன் பண்றதுக்காகவே, லேண்ட் ரெவென்யூல இருந்து வரக்கூடிய டாக்ஸை மெயின்டைன் பண்றதுக்காக தனியா ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்கு. வித் இட்ஸ் சீஃப் கால்டு புறவு வரி திணைக்களங்கன், திணைக்கள நாயகம். சரியா, டிபார்ட்மெண்ட் பேரு புறவு வரி திணைக்களம், அதோட சீஃப் பேரு புறவு வரி திணைக்கள நாயகம். For the purposes of assessing tax, the Chola undertook extensive land survey and revenue settlements. சும்மா land tax வந்து அவங்க போடல. சரியா, நீங்க வந்து இவ்வளோ land tax நீங்க வந்து இதை பே பண்ணணும் அப்படின்னு சொல்லல. அவங்க டாக்ஸை இது பண்றதுக்கு முன்னாடி லேண்ட் சர்வேஸ் நடத்துறாங்க அண்ட் ரெவன்யூ எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பாக்குறாங்க. Rajaraja I, Kulothunga I and Kulothunga III appointed people for land survey so that the land could be classified and assessed for the purposes of taxation. ஒரு லேண்ட்ல இருந்து எவ்வளவு ஈல்டு நமக்கு கிடைக்கும்னு தெரிஞ்சாதான் டாக்ஸ் போடுறதுக்கு சரியா இருக்கும். ஒண்ணுமே இல்லாத தரிசு நிலத்துல நீ இவ்வளவு டாக்ஸ் போடணும் அப்படின்னா அந்த லேண்டோட ஹோல்டரோட நிலைமை யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி டன் கணக்குல எடுக்கக்கூடிய ஈல்டு தான் உனக்கு இவ்வளவுதான் வரி அப்படின்னா அவரோட நிலைமை வந்து எப்படி இருக்கும், இது வந்து அகெயின்ஸ்டா இருக்கும். சரியா, ஏன்னா அவங்க கொஞ்சம் வரி கொடுத்தா போதும், பட் இவங்க வந்து சொசைட்டில பெரிய செல்வந்தரா இருக்கிற மாதிரி தெரியும். பட் இது வந்து எக்யூட்டி கிடையாது. ஓகே, இது வந்து சமம் அப்படிங்கிறது, சமதர்மம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான டாக்ஸ் போடணும் அப்படிங்கிறது, ஒரே மாதிரி டாக்ஸ் போடணும் கிடையாது, சமமான முறையில டாக்ஸ் வந்து போடணும் அப்படிங்கிறதுக்காக லேண்டை சர்வே பண்றாங்க. தென் ரெவன்யூ, அதுல இருந்து அந்த நிலத்துல இருந்து எவ்வளவு ஈல்டு கிடைக்கும் அப்படிங்கறத பாக்குறாங்க. அப்புறம் என்ன செய்யறாங்க அப்படின்னா நிலவரி இல்லைன்னா அந்த கிரெயின் மேல டாக்ஸ் அப்படிங்கறத அவங்க போடுறாங்க. Like other functionaries of the state, the surveyors of the land called Naduvagai Sekira to hailed from the land holding communities. Various units of the land as measurements such as Kuli, Ma, Veli, Patti,
படாகம் எக்ஸெட்ரா ஆர் நோன் வித் லோக்கல் வேரியேஷன். இது எல்லாமே என்ன? வேரியஸ் யூனிட் ஆஃப் லேண்ட் மெஷர்மெண்ட், நிலங்களை அளக்கிறதுக்கான அளவைகள். ஜென்ரலி taxes were collected in different forms. The tax collected included இறை காணிக்கடன், இறை கட்டின காணிக்கடன் and கடமை. An important category of tax was குடிமை. இது எல்லாமே லேண்ட் டேக்ஸோட பேர் தான், சரியா? அதில் இம்பார்ட்டன்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா குடிமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரி வகை. குடிமை was paid by cultivating tenants to the government and to the landlords and bearers of honorific titles such as உதயன், அரையன், கிழவர். இந்த மாதிரி டைட்டில்லாம் யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கும் டேக்ஸ் பே பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டுக்கும் டேக்ஸ் பே பண்ணுறாங்க. அது பேர் தான் என்ன? குடிமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை. The tax rates were fixed depending on the fertility of the soil. நிலத்தோட வளமைக்கு ஏற்ற மாதிரி டேக்ஸோட ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் தி லேண்ட் ஹோல்டர், அந்த லேண்ட் ஹோல்டரோட நிலைமை எப்படி இருக்கு இதெல்லாம் ஆராய்ஞ்சிட்டு தான் என்ன செய்யறாங்க, நிலத்துக்கு வந்து டேக்ஸ் போடுறாங்க. ஒப்பாட்டி வேர் லீவிட் அண்ட் கலெக்டட் பை தி கிங் அண்ட் தி லோக்கல் சீஃப்ஸ். டெம்பிள்ஸ் அண்ட் பிராமின்ஸ் வேர் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் பேயிங் தி டாக்ஸஸ். நமக்கு தெரிஞ்ச விஷயம், தானமாக கொடுத்த நிலங்கள்ல என்ன செய்ய மாட்டாங்க, டேக்ஸ் வந்து போட மாட்டாங்க. இந்த டேக்ஸ் பெய்ட் இன் கைண்ட் வாஸ் ரெஃபர்ட் டு ஆஸ் இறை கட்டின நெல்லு. இறைவனுக்கு கொடுத்துட்டனால அதை வந்து இந்த மாதிரி சொல்றாங்க. All these were mostly realized from the Kaveri Delta, but not widely in outskirts of the kingdom. இந்த இடத்தை தவிர மீதி எந்த இடங்கள்லையும் இந்த மாதிரி ஒரு வரி வகை வந்து கேள்விப்படல. At the ஊர் level, ஊரார் were responsible for collecting the taxes and remitting them to the government. At the நாடு level, நாட்டார் were responsible for remitting taxes. அதாவது டாக்ஸை போடுறதுக்கும் அந்த டாக்ஸை கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட் கொடுக்கறதுக்கும் ஊரை பொறுத்த வரைக்கும் இன்சார்ஜ் ஊராரு, நாடு பொறுத்த வரைக்கும் இன்சார்ஜ் நாட்டார். அவ்வளவுதான். லோக்கல் எலெக்ஷன்ஸ் அண்ட் உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன். சோழர்களோட முக்கியமான ஒரு கல்வெட்டு, சரியா? உத்திரமேரூர் கல்வெட்டு அப்படிங்கிறது இதுல 2 கொஸ்டின் இருக்கு. உத்திரமேரூர் கல்வெட்டு அப்படிங்கிறது யாரோடது அப்படின்னு கேட்கலாம். அது சோழர்களோடது. அது எதை பத்தி சொல்லுது அப்படின்னா, உள்ளாட்சி தேர்தல் ஒன்று லோக்கல் எலெக்ஷன்ல நடந்திருக்கு. குடை ஓலை முறையை பயன்படுத்தி ஒரு உள்ளாட்சி தேர்தல் ஒன்று நடந்திருக்கும். அதுதான் என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த உத்திரமேரூர் கல்வெட்டுல பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்ட். அடிச்சு துவச்சி டிஎன்பிஎஸ்சிலையும் சரி வேற எந்த எக்ஸாம்ஸ்லையும் சரி கேட்டு வச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல மிஸ்டேக், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடாது, சரியா? அப்படிப்பட்ட ஒரு ஃபேக்ட் தான் இது. இது நம்ம எந்த காரணத்தை கொண்டும் மறக்கக்கூடாது. 2 இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஃப்ரம் பிரம்மதேயா. பிரம்மதேயான ஒரு பிராமணனுக்கு ஃப்ரீயா கொடுத்த லேண்ட். அட் ஃப்ரீ டாக்ஸ் ஃப்ரீ லேண்ட் கிஃப்டட் டு பிராமன்ஸ் கால்டு உத்திரமேரூர். அந்த ஊர் பேர் என்ன, அந்த லேண்டோட பேர் என்ன? உத்திரமேரூர். ஹிஸ்டாரிக்கலி கால்டு உத்திரமல்லூர் சதுர்வேதி மங்கலம். அந்த லேண்டில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் எல்லாத்தையும் சேர்த்து அதை என்ன சொல்லுவாங்க, உத்திரமல்லூர் சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிறாங்க. கிவ் டீடைல்ஸ் ஆஃப் தி ப்ராசஸ் ஆஃப் எலெக்டிங் மெம்பர்ஸ் டு வேரியஸ் கமிட்டிஸ் and administer the affairs of the Brahmin settlement. அந்த பிராமண நிலப்பகுதியில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேலையை பார்த்த கமிட்டிகளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, பர்சன்ஸை வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மெத்தடை பற்றி தான் இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டு வந்து சொல்லுது. This village was divided into 30 wards. 30 வார்டா அதை பிரிச்சிருக்காங்க. 1 member was to be elected from each ward. These members would become members of different committees. இந்த மெம்பர்ஸை தான் நிறைய கமிட்டிக்கு தலைவராக போடுறாங்க. பப்ளிக்ஸ் ஒர்க் கமிட்டி, டேங்க் கமிட்டி, கார்டன் கமிட்டி, ஃபெமைன் கமிட்டி, கோல்டு இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமிட்டி இருக்கு. த பிரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் ஃபார் பிகமிங் அ வார்டு மெம்பர். இந்த எலெக்ஷன் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோம், அதுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கு, சரியா? யார் வேணா சும்மா நிற்க முடியாதுல்ல. அ மேல் தான் நிற்கணும். above 35, below 75, 35 வயசுக்கு மேலே இருக்கணும், 75 வயசுக்கு கீழே இருக்கணும். having a share of property and have own house. சொந்தமாக வீடு இருக்கணும், சொந்தமாக ப்ராப்பர்ட்டி இருக்கணும். வித் நாலேஜ் ஆஃப் வேதாஸ் பாஷ்யாஸ் வேஸ் கன்சிடர்ட் எலிஜிபிள். வேதங்கள் பற்றி தெரிஞ்சவங்களா இருக்கணும். இந்த இடத்துல தான் செக் வைக்கிறாங்க, சரியா? அவங்களுக்கு வந்து என்ன செய்ய, சும்மா யாரையோ ஒருத்தர கமிட்டிக்கு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு போட முடியாதுல்ல. அவங்களுக்கு வந்து சில குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும். ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, படித்தவராக இருக்கணும், இந்த வயசுக்கு உட்பட்டவராக இருக்கணும், கடன்லாம் இருக்கக்கூடாது, சொந்தமாக வீடு இருக்கணும், இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன்லாம் செட் பண்ணுறாங்க. த நேம்ஸ் ஆஃப் குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் வேர். இது வந்து நிற்கிறதுக்கே, ஓகே, எலெக்ஷனில் வந்து நிற்கிறதுக்கே இந்த குவாலிஃபிகேஷன் வேணும். இந்த பேரெல்லாம் என்ன செய்கிறாங்க, பாம் லீஃப்ல எழுதி மடித்து ஒரு பாட்டில் போட்டுடுறாங்க, சரியா? குடம் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள ஓலை இருக்குது, அதனால தான் எனக்கு பேர் என்னென்னா குட ஓலை.
The eldest of the assembly engaged a boy to pull out one slip and would read the name of the person selected. அதுல இருந்து ஒரு பேர் எடுக்கிறாங்க, அது யார் பேர் எடுக்கிறாங்களோ அதுதான் அந்த வார்டுக்கான ஹெட். இப்படிதான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா எலெக்ஷன் நடத்திருக்காங்க. இதை பத்தி தான் அந்த உத்திரமேரூர் கல்வெட்டுகள் சொல்லுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். Irrigation. Cholas undertook measures to improve the irrigation system that was in practice. பாசன வசதிகளை மேம்படுத்துறதுக்கு அவங்க நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. As the state was drawing most of its revenue from agriculture. ஏன்னா இவங்க இதை பண்ணியே ஆகணும். எதுக்குன்னா சோழர்களோட வருமானம் மொத்தமே எதை நம்பி இருக்கு? அக்ரிகல்ச்சரோட ரெவன்யூவை நம்பி தான் இருக்கு. The Cholas focused their efforts on managing water sources. Vadi Vaikal, a crisscross channel, is a traditional way of harnessing rainwater in the Kaveri Delta. Vadi runs in the north-south direction while Vaikal runs in the west direction. Vadi அப்படிங்கிறது எப்படி போகும்னா இப்படி போகுது. ஓகேயா, இது வடி. வாய்க்கால் அப்படிங்கிறது ஈஸ்ட் டு வெஸ்ட் டைரக்ஷன் வந்து நமக்கு போகும். இந்த மாதிரி அர்த்தங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கவே தெரியாது. வாய்க்கால்னா நமக்கு என்ன தெரியும்? சும்மா அந்த இடத்துல தண்ணி ஓடும் அப்படிங்கிறது தெரியும். பட் டைரக்ஷன் பேஸ் பண்ணி தான் அதுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? வடி வாய்க்கால் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. டெக்னிக்கலி வடி இஸ் அ ட்ரைனேஜ் சேனல். வடி அப்படின்னா என்னது? பேர்லேயே இருக்கு வடி. வடினா என்ன? தண்ணி வடிகிற இடம், அவ்வளவுதான். சரியா? அதனால இந்த காவிரி டெல்டா அப்படிங்கிறத தமிழ் படுத்தினா என்ன வரும்? காவிரி வடிகால் பகுதி அப்படின்னு வரும். வடிகால்னா என்ன அர்த்தம்? அந்த ஆறு வந்து அப்படியே வடிஞ்சு கடலோட சேருது அப்படிங்கிறதா. சரியா? ஸோ அதனால இந்த வடி அப்படிங்கிறது பேர் என்ன? ட்ரைனேஜ் சேனல். ஒரு சேனல் ஒன்று போகுது. வாய்க்கால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சப்ளை சேனல், எடுத்துட்டு போகும். தண்ணியை ஒரு இடத்துல இருந்து என்ன செய்யும்? எடுத்துட்டு போகும். அப்போ வடி அப்படிங்கிறது என்ன பண்ணும்? எல்லா பகுதியிலேருந்து தண்ணியை எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல கொட்டும், சேர்த்து வைக்கும். இங்கிருந்து தண்ணி எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போறது பேர் தான் என்னது? வாய்க்கால். The water running through Vaikal to the field was to be drained out to Vadi and to another Vaikal. எக்ஸஸா இருக்கிற தண்ணியை மறுபடியும் எடுத்துட்டு போய் வேற எதுக்காத இடத்துக்கு எடுத்துட்டு போகுது. வடிக்க வச்சா அது பேரு வடி. ஒரு இடத்துல இருந்து தண்ணியை எடுத்துட்டு போனா அது பேரு வாய்க்கால். Rain water would flow from where the natural canal started. Many irrigation canals were modifications of such natural canal. ஒரு இடத்துல தண்ணி போகுது. இப்போ இருக்கிற மோஸ்ட்லி ஏதாவது இந்த இடத்துல ஒரு வாய்க்காலோ இல்லை வடிகாலோ கட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்காக அதை கட்டியிருப்பாங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஏன் கட்டியிருப்பாங்க அப்படின்னா நேச்சுரலாகவே தண்ணி வடிஞ்சு இப்படி தான் ஓடி இருக்கும். சரியா? அது ஏதாவது ஒரு பள்ளமான பகுதி எங்கேயாவது ஒன்று பார்த்து வச்சிருக்கும். எப்போவுமே தண்ணி கீழே ஊற்றணும்னா பள்ளமான இடத்த நோக்கி தான் ஓடும். ஸோ அதை பார்த்து வச்சுட்டு நேச்சுரலாக ஓடுறத இன்னும் டீப்பாக வெட்டி விட்டுருப்பாங்க. எதுக்கு? சம்டைம்ஸ் அதிகமாக மழை பெய்யலாம், வெள்ளம் வந்து தண்ணி வேஸ்ட்டாக போகிறதுக்கு உள்ள இருந்தால் வந்து என்ன செய்யும்? வடிஞ்சு அந்த ஏரியிலையோ ஒரு டேங்க்லையோ ஏதோ குளத்துலையோ போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேயா? ஸோ நேச்சுரலாக இருக்கக்கூடிய கேனலை இன்னும் தூர்வாரி மெயின்டைன் பண்ணி ஆர்டிஃபிஷியல் கேனல்ஸை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. The harnessed water was utilized alternatively through வடி and வாய்க்கால். இந்த தண்ணி என்ன செய்யறாங்க அப்படின்னா வடிகால் மூலமாகவும் வாய்க்கால் மூலமாகவும் விவசாயத்துக்கு பயன்படுத்துறாங்க. Here the mechanism design was such that water was distributed to the parceled out lands in sequel. எல்லா இடங்களுக்கும் ஒரே மாதிரி தண்ணி போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மெத்தட்ஸை வந்து சோழர்கள் வந்து பயன்படுத்துறாங்க. நமக்கு வந்து வருமானம் வேணும் அப்படின்னா அந்த வருமானம் எங்கிருந்து வருதோ அந்த இடத்த நம்ம நல்லா பார்த்துக்கணும். சோழர்களுக்கு வருமானம் எங்கேருந்தா வருது? விவசாயத்துல தான் வருது. ஸோ அதை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் என்னென்ன வேலை வேணுமோ எல்லாத்தையும் செஞ்சுருக்காங்க. மெனி கேனல்ஸ் வேர் நேம்ட் ஆஃப்டர் தி கிங்ஸ், குயின்ஸ், காட்ஸ். இது நமக்கு யூஸ்வல் தான். ஒரு கேனலுக்கு வந்து பேர் வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேனலை கட்டின அரசராவோ இல்லை அவரோட மனைவியோட பேராவோ இல்லை கடவுளோட பேராவோ இருக்கும். சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தி நேம்ஸ் ஆர் உத்தமச்சோழ வாய்க்கால், பஞ்சவனமாதேவி வாய்க்கால் அண்ட் கணபதி வாய்க்கால், ஊர் வாய்க்கால் வாஸ் ஓன் ஜாயிண்ட்லி பை லேண்ட் ஓனர்ஸ். இந்த மாதிரி நிறைய கடவுளோட பேரும் அரசரோட பேரும் வச்சிருக்காங்க. ஊர் வாய்க்கால் அப்படிங்கிற நேரத்தம் அது யாருக்குமே ஒருத்தருக்கு சொந்தம் கிடையாது, ஊருக்கு சொந்தம். ஸோ அதனால ஊர் வாய்க்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது சொத்தை அதை சொல்றாங்க. நாடு லெவல் வாய்க்கால் ரெஃபர் டு நாட்டு வாய்க்கால். The turn system was practiced for distributing the water. Chola inscription lists some big size irrigation tanks such as Chola Variti, Kaliyaneri, Vairameghatakata, created by the Pallavas, Bahur Big Tank and Rajendra Chola Periya Eri for the periodical or seasonal maintenance and repair of irrigation works. Conscripted labor was used. இந்த மாதிரி பெரிய டேங்குக்கு என்ன செஞ்சிருக்காங்க? பேருக்கு வச்சிருக்காங்க. வேற ஒருத்தர் கட்டின டேங்காவும் இருக்கலாம். தென் வந்தவங்க என்ன செஞ்சிருக்காங்க? அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரியா? அது வந்து இது வந்து வேற டினாசிட்டிஸ் இந்த மன்னர்கள் கட்டினது, நாங்கள் அதெல்லாம் வச்சுக்க மாட்டோம் அப்படிங்கிறத பசிலையும் சாப்பாட்லையும் எந்த யாருமே பார்க்க மாட்டாங்க. ஓகேயா?
கோயிலாக இருந்தால் இடிச்சிருவாங்க, மசூதியாக இருந்தால் இடிச்சிருவாங்க, இல்லை வேற ஏதாவது அவங்களோட நம்பிக்கைக்கு எதிரானதாக இடிச்சிருவாங்க. பட் டேங்க்கு இந்த மாதிரி ரோடு இந்த மாதிரி விஷயங்களை யாருமே இடிக்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு அது அத்தியாவசியம், அது நமக்கே தெரியும். ஸோ அது வரைக்கும் வரலாறுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம், அதெல்லாம் அப்படி இருக்கு அப்படின்னு. ஓகே, paddy as tax was collected by a unit called kalam. பேடியை வந்து எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கலம் அப்படிங்கிற ஒரு மெஷரில் டேக்ஸாக கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த கலம் அப்படிங்கிறது எவ்வளோனா 28 கிலோ. ராஜராஜா 1 ஸ்டாண்டர்டைஸ் த கலெக்ஷன் ஆஃப் டேக்ஸ். இவர் தான் என்ன பண்ணுறாரு, டேக்ஸ்னா சும்மா சாக்கு முட்டையில் போட்டு எடுத்துகிட்டு வரக்கூடாது, ஒரு யூனிட், அதுக்கு வந்து ஒரு மெஷர்மெண்ட் வேணும். இந்த மெஷர் வந்து ஒரு குறிப்பிட்ட டைப் ஆஃப் கைண்ட் ஆஃப் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜா 1 தான் என்ன பண்ணுறாரு, அதை வந்து முறைப்படுத்துறாரு. ஹீ கலெக்டட் 100 கலம் ஃப்ரம் தி லேண்ட் ஆஃப் 1 வேலி. 1 வேலி அப்படிங்கிறது என்ன, 6.5 ஏக்கர் நிலம். 6.5 ஏக்கர் நிலத்துல இருந்து என்ன பண்ணலாமா, 100 கலம் பேடியை வந்து நம்ம ரெவன்யூவா பெறலாம். ஸோ 6.5 ஏக்கர் நிலத்துக்கு 100 கலம் டேக்ஸ், 100 கலம் பேடி வந்து டேக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 6.5 ஏக்கர் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா 1 வேலி அப்படின்னு அர்த்தம், ஒரு வேலி நிலம். The standard valley being variable according to fertility of the soil, number of the crops raised. இதை வந்து நிலத்துக்கு ஏற்ற மாதிரியும் அந்த நிலத்தை வச்சிருக்கிற ஓனரை பொறுத்து என்ன செய்யறாங்க, அந்த வரியோட அளவை வந்து குறைச்சிட்டு இல்லைன்னா கூட்டிட்டு வர்றாங்க. The irrigation work done by Rajendra Chola I at Gangaikonda Cholapuram was an embankment of solid masonry 16 miles long. கங்கை கொண்ட சோழபுரத்துல ஒரு இரிகேஷன் ஒர்க் வந்து பண்றாரு. யாரு, நம்ம ராஜேந்திர சோழன். அது வந்து 16 மைல் நீளம் இருக்கிறாமா. ராஜேந்திர டிஸ்கிரைப்ட் இட் ஆஸ் ஜலமயம் ஜெயஸ்தம்பம், பில்லர் ஆஃப் விக்டரி இன் வாட்டர். ஜலம் அப்படின்னா நமக்கு வந்து வாட்டர் அப்படிங்கிறது தெரியும், ஜெயா அப்படின்னா விக்டரி அப்படிங்கிறது தெரியும், ஸ்தம்பம் அப்படின்னா பில்லர் அப்படிங்கிறது தெரியும். ஓகேயா, எப்பவும் சொல்றதா, சில வேர்ட்ஸ் கஷ்டமா இருக்கு அப்படின்னா உடச்சிருங்க, ஈஸியாயிரும். கங்கை கொண்ட சோழபுரம், கங்கை வரைக்கும் போயிட்டு நான் அந்த இடத்த பிடிச்சிட்டு வந்தேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோயிலுக்கு கங்கை கொண்ட சோழபுரம்னு பேர் வச்சிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய டேங்குக்கும் அதே பேர் தான். ஸோ இங்க இருக்கக்கூடிய ஒரு பில்லரை பேரு என்ன வைக்கிறாங்க, பில்லர் ஆஃப் விக்டரி இன் வாட்டர். கங்கை வரைக்கும் போயிட்டேன் அப்படிங்க, கங்கை வந்து ஒரு வாட்டர் ரிசோர்ஸ், கரெக்டா. ஸோ அதனால அதுக்கு வந்து இந்த பேர் வச்சிருக்காங்க, ஜலமயம் ஜெயஸ்தம்பம் அப்படின்னு. The Arab traveler Al-Biruni visited the place 100 years later. On being them, he was wonderstruck and said, "Our people, when they see them, wonder at them and are unable to describe them, much less construct anything like them." Records Jawaharlal Nehru in the glimpses of the world history. அல்பெருனி 100 வருஷம் கழிச்சு தான் இந்த டேங்கை வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன செய்யறாரு, எங்க பீப்புள் வந்து இந்த மாதிரி ஒன்றா பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வியந்திருக்காரு அப்படின்னு ஜவஹர்லால் நேரு அவரோட கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி அப்படிங்கிற புக்ல வந்து சொல்லியிருக்கிறாரு. ஓகேயா, இந்த இடத்துல இந்த ஒர்க்கை எழுதுனது யாரு அப்படின்னு தெரியணும், எந்த டிராவலரை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியணும். வாட்டர் மேனேஜ்மெண்ட். Different kinds of water rights were assigned. These rights regulated the share of water from the tanks and wells. அதாவது எல்லாத்துக்கும் சரிசமமா தண்ணியை பிரிச்சு கொடுக்கணும், கரெக்டா. ஒருத்தருக்கு அதிகமாவோ ஒருத்தருக்கு குறைவாவோ போயிடக்கூடாது. இந்த விஷயத்துலயும் அவங்க கரெக்டா இருக்கிறாங்க. It also entitled the right of deepening and broadening the channels and repairing the irrigation system. அந்த சேனலை வந்து ஆழமா வெட்டுறதுக்கும் இன்னும் பிராடா வெட்டுறதுக்கும் அவங்களுக்கு வந்து என்ன இருக்கு, ரைட்ஸ் இருக்கு. பட் இது வந்து எப்படின்னா மேற்பார்வையோட தான், சரியா. அந்த அளவுக்கு அதிகமா தேவைப்படுது, தண்ணி தேங்குது, இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா. தூர் வாடுறது அப்படிங்கிறது இந்த விஷயம் தான். தண்ணி தேங்குறதுக்கோ அதோட ஃப்ளோக்கோ எந்த விதமான தடங்களும் இருக்கக்கூடாது. கொஞ்ச நாள் அந்த இடத்துல செடிகள் முளைக்கும், மண்ணே அதிகமாக செட்டில் ஆகும். ஸோ அப்படிங்கிற இடத்துல தண்ணியோட ஃப்ளோ கம்மியாக இருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாம் அப்பப்போ பார்த்து சரி பண்ணணும். இதுதான் மேனேஜ்மெண்ட். த அலாட்மெண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் டிஸ்கிரைப்ட் ஆஸ் நிற்கின் தவறு ஷேர் ஆஃப் வாட்டர் ஆஸ் அலாட்டட். ஒருத்தருக்கு இவ்வளோதான் தண்ணி அப்படிங்கிறத அவங்க அலாட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. த வாட்டர் வாஸ் ரிலீஸ்டு த்ரூ குமிழ் ஸ்லீவ்ஸ், அதாவது ஒரு சின்ன குமிழ் மூலமா என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு 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 ஓப்பன் மூலமா என்ன செய்யுது அப்படின்னா தண்ணி வெளியே வருது. குமிழ் ஆர் தலைவாய், ஹெட் சேனல். Royal orders warned the people against the violation of water rights and encroachment of water resources gifted to the Brahmadeya settlement. ஆனா இது எல்லாமே என்னது, பிராமணர்களுக்கு இதுல ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் தான். அந்த இடத்துல தண்ணி அதிகமா போனாலோ இல்ல அவங்க ஏதாவது வயலேட் பண்ணாலோ என்ன செய்ய மாட்டாங்கன்னா கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த நார்மல் பீப்புளுக்கு கொடுக்குற எல்லா வாட்டருக்குமே அவங்க என்ன பண்றாங்க, டாக்ஸ் பே பண்றாங்க.
அந்த மேனேஜ்மெண்ட் இவங்க தான் பார்த்துக்கணும். பட் இந்த பிரம்மதேய நிலங்களுக்கு அளிக்கப்பட்ட நிலங்களுக்கு மட்டும் இல்ல, தண்ணிக்கு என்னதான் வரி விலக்கு தான். ஸோ இதை வந்து நீங்க கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் கிட்ட சொல்றாங்க. காமன்லி ஓல்டு வில்லேஜ் டேங்க் வாஸ் கால்ட் எங்கள் குளம் அவர் டேங்க் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எங்கள் குளம்னா என்னது, இது எங்களோட டேங்க், இது பர்டிகுலரா ஒருத்தருக்கு சொந்தம் இல்ல, இது எல்லாருக்கும் சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு காமனா சொல்றது. Land transaction in the form of donation and endowment were accompanied by water rights as well. நிலத்தை நம்ம தானமா கொடுக்குறோம் அப்படின்னா அந்த நிலத்துல ஏதாவது ஒரு பயிரையோ இல்ல சம்திங் ஏதாவது ஒன்று செய்யறதுக்கு தேவைப்படுற தண்ணியும் தானமா கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தமா. For the periodical and seasonal maintenance and repair of irrigation tanks, rendering free labor was in practice. இதை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு உழைப்பு தேவைப்படும் இல்லையா. ஸோ லேண்டே ஃப்ரீ, தண்ணியே ஃப்ரீ அப்படிங்கும் போது லேபரும் இந்த இடத்துல தேவைப்படுறாங்க. வெட்டி அண்ட் அம்மாஞ்சி வேர் த ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீ லேபர் ரிலேட்டட் டு பப்ளிக் ஒர்க்ஸ் அட் தி வில்லேஜ் லெவல். கொஞ்சம் இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் பீப்புள் என்ன செய்யறாங்க, ஃப்ரீ லேபர், அதாவது காசு இல்லாம சும்மா வேலை செஞ்சு வைக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க, யூஸ் பண்ணிக்கிறாங்க. வில்லேஜ் லெவலை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை அடிக்கடி பார்க்கலாம். வேற ஏதாவது ஊர்ல ஏதாவது மரம் விழுந்திருக்கும், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு அனிமல் வந்து இறந்துருக்கலாம். இந்த மாதிரி வேலையெல்லாம் ஊர்ல அதுக்குன்னு யாராவது தனி குரூப் இருப்பாங்க, அவங்களை கூட்டிட்டு வந்து செய்ய சொல்லிடுவாங்க. அவங்க இதுக்கு காசோ தனியாக வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க, ஏன்னா இது வந்து அவங்களுக்கு பழக்கப்பட்டது ஒன்று. கரெக்டா. ஸோ அந்த மாதிரி இங்கேயும் இந்த மாதிரி நீர் போறதையும் இந்த சேனல்ஸை மெயின்டைன் பண்றதுக்கும் ஃப்ரீ லேபர் ஃபோர்ஸ் வந்து அவங்க கிட்ட இருக்கு. இது கவிநாட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சோழர்களோட ஒரு டேங்க். இந்த இடத்துல ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. Village assemblies under the Cholas collected a tax called Irayam, which was utilized for repairing irrigation tanks. வில்லேஜ் அசம்பிளி என்ன பண்றாங்க, இந்த இரிகேஷன் டேங்க்ஸை மெயின்டைன் பண்ணணும், ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இரயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி டாக்ஸை கலெக்ட் பண்றாங்க. Sometimes local leaders like Arayan repaired and renovated irrigation tanks destroyed in a storm. புயல்னாலேயோ இல்ல வேற ஏதாவது இயற்கை சீற்றங்களாலேயோ அழிக்கப்பட்ட இல்ல ரிப்பேர் ஆக்கப்பட்ட ஒரு டேங்கை அந்த சின்ன பகுதியோட ஹெட் என்ன செய்யறாங்க அப்படின்னா ரிப்பேர் பண்ணிடுறாங்க. There were instances of the water from a tank shared by villages and the temples. நிலங்களுக்கும் கோயில்களுக்கும் மக்களுக்கும் ஒரே டேங்க்ல இருந்து என்ன செஞ்சிருக்காங்க, தண்ணியும் போயிருக்கு. ஸ்பெஷல் குரூப்ஸ் நோன் அஸ் தலைவையார், தலைவாய் சன்றார் and ஏரி அரையார்கள் were in charge of releasing the water through the head channel and sluice from the rivers or tanks. தண்ணியை எந்த அளவுக்கு கரெக்டா மெயின்டைன் பண்ணி எல்லாத்துக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தண்ணியை திறந்து விடுறது கூட குரூப் இருக்கு. A group of people who were in the charge of kulam was called kulattar. In later period, temples were entrusted with the upkeep of the irrigation sources. கோயில்களுக்கு என்ன செய்யறாங்க, இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குற மாதிரி கவனமா பாத்துக்கிறாங்க. Society and its structure. In the predominantly agrarian society prevailing during the Chola period, land holding was the prime determinant of the social status. இங்க லேண்ட் ஹோல்டர் யாருக்கிட்ட அதிகமான நிலங்கள் இருக்கிறோ அவங்களுக்கு தான் சமுதாயத்துல பெரிய மதிப்பு. அண்ட் இந்த நில உடைமை அப்படிங்கிறது ஹையரார்கி தான். சரியா, அப்பாவோட லேண்ட் அப்படின்னா அதுக்கப்புறம் அவரோட பையன் எடுத்துப்பாரு. The Brahmin landholders called Brahmadeya Kilavars at the top Brahmadeya settlement with tax exemption were created. இந்த லேண்ட் ஹோல்டிங் ஹையரார்கில டாப்ல யார் தான் இருக்கிறா, பிராமணர்கள் தான் இருக்கிறாங்க. ஏன், அவங்களுக்கு நிலமும் ஃப்ரீ, வாட்டரும் ஃப்ரீ, டாக்ஸும் ஃப்ரீ. அதனாலதான். Displacing Kudineki the local peasants. Temples were gifted land known as Devadanam. கோவில்களுக்கு தானமா வழங்கப்பட்ட நிலம் பேர் என்ன, தேவதானம். Which were exempted from tax. அதுக்கும் டாக்ஸ் கிடையாது. As in Brahmadeyas, the temple became the hub of several activities during this period. இந்த கோயில் அப்படிங்கிறது ரிலீஜியஸ் பிளேஸா மட்டும் இல்லாம அதை சார்ந்த நிறைய கலைகள் வளர்றதுக்கும் ஒரு அமைவா இருக்கு. சரியா, சோ அதை என்ன சொல்றாங்க, ஹப் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்றாங்க. Landholders of வேளாண் வகை villages were placed next in the social hierarchy. ஹையரார்கில ஃபர்ஸ்ட் யாரு இருக்கா, பிரம்மதேய நிலங்கள் வச்சிருக்கிறவங்களும் தேவதான நிலங்களை வச்சிருக்கிறவங்களும் தான். செகண்ட்ல யார் இருக்கா அப்படின்னா வேளாண் வகை நிலங்களை வச்சிருக்கிற சாதாரண லேண்ட் ஹோல்டர்ஸ். உளக்குடி tenants could not own land but had to cultivate the lands of Brahmins and holders of வேளாண் வகை villages. உளுகுடி அப்படிங்கிறவங்க கிட்ட என்ன கிடையாது அப்படின்னா லேண்ட் சொந்தமா கிடையாது, அவங்க வந்து குத்தகைதாரர்கள் தான். சரியா, லேண்டை உழுதுக்கலாம், அங்க இருக்கக்கூடிய கிரெயின் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒருத்தங்களை வச்சிருக்க லேண்டுக்கு வந்து வேலைக்கு போகலாம். அதுல வந்து அவங்களுக்கு சம்பளமும் மட்டும்தான் கிடைக்குமே தவிர நிலத்துக்கு உரிமை அவங்களால கொண்டாட முடியாது. ஸோ அவங்களதான் என்ன சொல்றாங்க, உளுகுடி அப்படின்னு சொல்றாங்க.
while landholders retained மேல்வாரம் a major share in harvest, the உளுகுடி got கீழ்வாரம். இதுலயும் என்ன இருக்கு, ஒரு ரேங்க் இருக்கு சரியா. அதிகமான இருக்கக்கூடிய ஷேரை லேண்ட் ஹோல்டர் எடுத்துப்பாரு, அதுல ஒரு சின்ன ஷேரை அந்த இடத்துல உழுத இந்த உளுகுடிக்கு வந்து என்ன செய்வாங்க, சம்பளமா கொடுக்குறாங்க. லேபரஸ் பணிச்செய் மக்கள் அண்ட் ஸ்லேவ்ஸ் அடிமைகள் ஸ்டேட் அட் தி பாட்டம் ஆஃப் சோஷியல் ஹைரார்கி. சும்மா வேலை செய்யறவங்களும் அடிமைகளும் என்ன செய்யறாங்க, சோஷியல் ஹைரார்கில லாஸ்ட்ல இருக்கிறாங்க. Outside the world of agrarian society where the armed men, artisan, traders, விவசாயத்தை தவிர மற்ற மக்களும் இருக்கிறாங்க. There are documents that make mention of cattle keepers who apparently constituted a considerable section of the population. இது தவிர மேய்ப்பர்களும் இருக்கிறாங்க. There certainly were tribals, forest dwellers about whom our knowledge is scanty. Religion, Puranic Hinduism represented by the worship of Shiva, Vishnu and associated deities had become popular by the time of the Cholas. இந்த இடத்துல இந்த ரெண்டு கடவுள்கள் தான் பிரதானமா வழிபடுறாங்க. A large number of temples dedicated to these deities were built. கட்டப்படுற எல்லா கோயில்களுமே இந்த ரெண்டு தெய்வங்களுக்காக தான் இருக்கு. The temples were provided vast areas of land and considerable section of population came under their influence. Chola rulers were ardent Saivites. சோழர்கள் வந்து சைவ மதத்தை சைவ பிரிவை வந்து வழிபடுறவங்க தான். Parandaka I and Uttama Chola made provisions and gifted the lands to promote religion. இவங்க என்ன பண்றாங்க, ரிலிஜனை வந்து ப்ரமோட் பண்றதுக்கு லேண்ட் கொடுக்குறாங்க. In a fresco painting in which Rajaraja I is portrayed with his wives worshipping Lord Shiva in Tanjore. அவங்க வரையக்கூட ஓவியங்கள் கூட எப்படி இருக்கு, அரசர் வந்து கடவுளை வழிபடுற மாதிரி இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, அரசர்கள் வந்து நான் தான் கடவுள்னு சொல்றாங்க, நாங்க வந்து கடவுளை வழிபடுறோம், அதுவும் இந்த கடவுளை தான் வழிபடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. One of the titles of Rajaraja I is Shivabada Segaran. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். ராஜராஜாவோட ஒன் என்ன அப்படின்னா, அவரோட டைட்டில் சிவபாத சேகரன், ஒன் ஹூ கிளச்சஸ் த ஃபுட் ஆஃப் லார்ட் சிவா, அதாவது சிவனோட பாதங்களை வந்து வழிபடுறவர் அப்படின்னு அர்த்தமா. சிவபாத சேகரன் என்று அழைக்கப்படும் சோழ அரசர் யார், நமக்கு தெரியும், ராஜராஜா I. Shiva was the preeminent god for the Cholas and he was represented in two forms. ரெண்டு விதமா உங்களை காட்டுறாங்க. Iconic form of Shiva was Lingodbhava and Nataraja idol was a human form. லிங்க வடிவத்திலையும் காட்டுறாங்க, அவரை வந்து ஹியூமன் வடிவத்தில் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நடராஜரோட சிலையும் காட்டுறாங்க சரியா. சோழர்களை பொறுத்த வரைக்கும் செப்பு திருமேனிகள் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதில் இந்த நடராஜரோட சிலைகள் தான் அல்டிமேட் அப்படின்னு வச்சுக்கலாம். A trace of the locations of temple centers in Kaveri Delta could provide as the map of an agrarian political geography, spatially and temporally. The repeated representation of Tirupurandaka, the destroyer of three mythical cities of Asura, form of Shiva in a sculpture and painting gave him a warrior aspect and helped in gaining legitimacy for the ruler. ஒரு 3 மித்திக்கல் சிட்டிஸை அழிக்கிற மாதிரி, ஒரு அசுரனை வந்து அழிக்கிற மாதிரி ஒரு இமேஜ் இருக்கு. அந்த யார் அழிக்கிறா அப்படின்னா சிவா தான் இருக்கிறாரு சரியா. இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, எதிரிகளை வந்து நம்ம அரசர் அழிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது அந்த கிங்குக்கு ஒரு லெஜிட்டிமசி கொடுக்குற மாதிரி இருக்கு. இது அந்த லிங்கோத்பவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லிங்க வடிவிலான சிவனோட வடிவம் சரியா. இது வந்து எங்க இருக்குன்னா பிரகதீஸ்வரர் டெம்பிள்ல தான் இருக்கு. நம்ம தெரியும், நம்ம மேக்சிமம் சிவன் அப்படின்னா நமக்கு ஒரு இமேஜினேஷன் கணக்குல வரல, ஒரு ப்ளூ கலர்ல கழுத்துல நாகத்தோட ஒரு புலித்தோல் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி சிவனோட இமேஜ் தான் நமக்கு வரும். இங்க வந்து அவருக்கு லிங்க உருவமும் கொடுத்துருக்காங்க அண்ட் ஹியூமன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நடராஜரையும் அவங்க சொல்றாங்க. The representation of Nadaraja or ஆடல் வல்லன், அவர் என்ன சொல்றாங்க, கிங் ஆஃப் டான்ஸ், நடராஜன். நட அப்படிங்கிறது இங்க என்ன சொல்லுது, டான்ஸ் தான் சொல்லுது சரியா. நடராஜன், ஆடல் வல்லன், கிங் ஆஃப் டான்ஸ் in the form of idol was the motive of Tamil music, dance and drama. இந்த மூணுத்தையுமே காட்டுது. நம்ம இதை முத்தமிழ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இயல் இசை நாடகம்னு. இந்த மூணுத்தையும் காட்டுற மாதிரி நடராஜரோட சிலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Drama with hymns composed by Nayanmas and Shaiva Saint. Nayanmas the Shaiva Saint, இவங்க என்ன பண்றாங்க, நடராஜரை வாழ்த்தி வணங்கி நிறைய பாடல்கள் பாடுறாங்க. These hymns sang the praise of Shiva and extolled the deeds of God. They held great appeal to the devotees from different social sections. சோஷியல் செக்ஷன்ல என்ன ஒரு வேறுபாடுமே இல்லாம எல்லா விதமான பக்தர்களுமே என்ன செய்யறாங்க, சிவனை வழிபடுறாங்க. The Shaiva canon
The Tirumurai was codified after it was recovered by Nambi Andar Nambi. Oduvas and Padaikam Paduvas were appointed to sing in the temples to recite Tirumurai daily in the temple premises. கோயிலில் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த திருமுறைகளை வந்து பாடுறதுக்கு சிலரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. The singers of hymns were known as விண்ணப்பம் செய்வார். The players of percussion instruments also were appointed. Girls were dedicated for service of God. Musician and dance master also were appointed to train them. கோயிலில் வந்து எழுதப்பட்ட பாடல்களை பாடுறதுக்கும் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, அதை மியூசிக்கோடு சேர்த்து பாடுறதுக்கும் ஆட்கள் இருக்கிறாங்க. அண்ட் நடனம் ஆடணும் அப்படிங்கிறதுக்காக கேர்ள்ஸை வந்து கொண்டு வராங்க. சரியா, இது ஒரு பெரிய ட்ராபேக், இந்த செட்பேக் என்ன வேணா சொல்லலாம் ராஜராஜ சோழனுக்கு. ஏன்னா அவர் தான் என்ன பண்ணுறாரு, கோயில்களில் தேவதாசி அப்படிங்கிற முறையை வந்து ராஜராஜன் தான் என்ன செய்றாரு, கொண்டு வராரு. இதில் நிறைய ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது, நமக்கு தேவையில்லை. பட் இது ஒரு ஃபேக்ட், இது நம்ம வந்து இக்னோர் பண்ண முடியாது. கோயிலில் பெண்களை வந்து என்ன செய்கிறாங்கன்னா, கடவுளுக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நேர்ந்து விடுறாங்க. இந்த கஷ்டம் வந்து இவங்க கிட்ட இருக்குது. அண்ட் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கோயிலில் ஏதாவது ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா டான்ஸ் ஆடுவாங்க. பரதநாட்டியம் ஆக்சுவலி இப்படி இருந்து வந்ததுதான். சரியா, இது வந்து ஆடல் மகளிருக்காக வச்சிருந்த ஒரு டான்ஸ் தான். தென் அதுதான் லேட்டரில் வந்த ஒருத்தவங்கலாம் என்ன பண்ணுறாங்க, அது வந்து ஒரு நாட்டியம், அதை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு எல்லாரும் ஆடக்கூடிய ஒரு ஆடல் வகையாக மாற்றுறாங்க. இந்த டான்ஸஸை ட்ரெயின் பண்ணுறதுக்கு மாஸ்டர்ஸும் இருக்கிறாங்க. The highly evolved philosophical system called Shiva Siddhanta was founded during this period. The foundational text of this philosophy, Shiva Siddhanta அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு philosophy ஒன்று உருவாகுது. அதாவது சிவனோட தத்துவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்னென்ன டெக்ஸ்ட்னா சிவ சித்தாந்தத்தை சொல்லுது அப்படின்னா, சிவஞான போதம் was composed by Meykandar. 14 texts collectively called Shiva Siddhanta Sastram form the core of this philosophy. In later times, many Shiva monasteries emerged and expanded this philosophy. இந்த இடத்துல இந்த நூலை எழுதினது யாரு நமக்கு தெரிஞ்சுக்கணும். சிவஞான போதம் அப்படிங்கிற நூல் எழுதினது யாரு, மெய்கண்டார். சைவ சித்தாந்த சாஸ்திரம் அப்படிங்கிறது கோர் பிலாசபி, எதோடது, சைவ சித்தாந்தத்தோடது. The devotion of Chola rulers to Saivism became strong passion in due course of time. Kulothunga Cholan too, for instance, exhibited such a trait. The theological tussle was fierce between state religion Saivism and Vaishnavism, so much so that Vaishnavism was sidelined to the extent of its upstart Sri Ramanujar leaving the Chola country for Melakot in Karnataka. நம்ம தசவரதம் படம் பார்த்துருப்போம் இல்லையா, அதில் குலோத்துங்க சோழன் ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவர் வந்து என்ன பண்ணுவார், ராமானுஜர் வந்து கல்லில் கட்டி கடலில் இருக்குவார். ஆக்சுவலி அது அப்படி இருக்காது, அது ராமானுஜர் தான். அவர் என்ன பண்ண மாட்டார் அப்படின்னா, வைணவசத்தை வந்து ரொம்ப ஒதுக்குறாங்க அப்படிங்கிற காரணத்தினால நாட்டை விட்டு வெளியேறிடுவார். ஓகேயா, அவங்க கொல்லலாம் மாட்டாங்க, அவர் நாட்டை விட்டு வெளியேறிடுவார். நம்ம இந்த ராமானுஜரை பற்றினா பக்தி இயக்கத்தோட 2வது பகுதியில் வந்து பார்க்கலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைவத்தை வந்து நாங்கள் அரசர்கள் போட்டுறாங்க அப்படிங்கிற வழியில் வைணவத்தை வந்து ஒரேடியாக ஒடுக்குறாங்க. சரி, அது இங்கே நடந்திருக்கு. ராமானுஜர் எங்கே போகிறாரு, கர்நாடகாவில் மேல்கோட் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு போயிடுறாரு. இங்கே தான் டெம்பிள் பில்டிங் வருது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா சோழர்களை பொறுத்த வரைக்கும். The Cholas built and patronized innumerable temples. The royal temples in Tanjavur, Gangai Konda Cholapuram, Tarasuram are the repositories of architecture, sculpture, painting, iconography of the Chola arts. கட்டுமானம் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸு, ஸ்கல்ப்சர், இது எல்லாமே சோழர்களோட கலைநயத்தை வந்து காட்டுது. The temples became the hub of social, economical, cultural, political activities. டெம்பிள் அப்படிங்கிறது வழிபாட்டு தலம் மட்டும் கிடையாது, அதை சார்ந்த எல்லாமே நடக்குது. The paraphernalia of the temples including temple official, dancers, musicians, singer, players of musical instrument and their masters headed by priests worshipping the gods reflect the royal court. In the initial stages, architecturally the Chola temples are simple and modest. Sepulchral temples, Palipadai, also were built where the kings were buried. அதாவது இந்த இடங்கள் எல்லாமே கோயில் வந்து ஒரு இன்னொரு ராயல் கோர்ட் மாதிரி இருக்கு. சரியா, இன்னொரு அரசவை மாதிரி இருக்கு. ஏன்னா அது அரசர் வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் மேற்பார்வை பண்றாரு. அண்ட் சோஷியோ எக்கனாமிக் எல்லா ஃபீல்டு ரிலேட்டட் திங்ஸும் கோயிலை சுற்றி நடக்குது. இந்த இடத்துல அரசர்கள் இறந்துட்டா அந்த இடத்த கோயில் பக்கத்திலேயே பரி பண்றது கூட இடங்கள்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து கடவுளை ரெப்ரசென்ட் பண்றாங்க. இது ஒரு பிரகதீஸ்வரர் டெம்பிள் இருக்கக்கூடிய ஒரு டான்சிங் உமனோட ஒரு ஸ்டாச்சுல ஒரு ஸ்கல்ப்சர். Chola temples became the arena of social celebration and functioned as social institution.
They became the hub of societal space in organizing socio-political, economic and cultural activities. The prime temple officials were Koyiramar, Koyil Kanakku, temple accountant, Devakanmi, agent of God, Sri Vaishnavar, Kanteswar and others. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கு, அந்த ஒவ்வொரு பொறுப்புக்கும் ஒரு பேர் இருக்கு. They promoted the development of learning, dance, music, painting and drama. A play called Rajanatakam based on the life of Rajaraja I was performed in the Tanjavur temple. The festivals of Chittirai Tiruvila, Kartigai and Aipasi Vila were celebrated. கோயிலில் இருக்கக்கூடிய நாடகங்களும் அரசர்களை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அவங்களோட கதைகளை பாடுற மாதிரி இருக்குது. அண்ட் சித்திரை திருவிழா, கார்த்திகை திருவிழா, ஐப்பசி திருவிழா இந்த மாதிரி நிறைய விழாக்களையும் கோயில்களை கொண்டாடி இருக்கிறாங்க. இது எல்லாமே எப்படின்னா கோயிலை சார்ந்து ஒரு சமூகம் எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத நமக்கு பார்க்கலாம். It is said that singing hymns in temple premise promoted oral literacy. அதாவது கோயிலிருந்து ஒரு பாடல்களை பாடுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஓரல் லிட்ரஸி மாதிரி தான். சரியா, நம்ம ஏபிசிடியாக இருக்கட்டும், ஆனாவனாக இருக்கட்டும், உட்காந்து எழுதி படித்து மனப்பாடம் பண்ணலாம் கற்றுக்கல. ஸ்கூலில் அந்த கிளாஸில் என்ன செய்வாங்க, எல்லாம் ஒன்று போல் கோரஸாக சொல்லும், ஒன்று போல் கோரஸை கேட்டு படிக்கிறது தான். சரியா, இது இந்த மாதிரி கோயில்களில் இந்த மாதிரி பாடல்கள் பாடும்போது அது வந்து ஒரு ஓரல் லிட்ரஸி, கேட்டு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ட்ரெடிஷ்னல் டான்ஸ் ஐட்டம்ஸ் லைக் குடக்கூத்து, சாக்கி கூத்து were portrayed in the form of sculptures and paintings in the temples of கீழப்பழிவூர், திருவோரையூர். நிருத்யா, கர்ணா poses were shown in sculptural forms in the தஞ்சாவூர் பிக் டெம்பிள். சில லோக்கல் டான்ஸ் ஃபார்ம்லாம் இருக்கும் இல்லையா, ட்ரெடிஷ்னலாக இருக்கும், அது அந்த பகுதிக்கே உட்பட்டதான் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டான்ஸ் ஃபார்ம்ஸ்லாம் கோயில்களில் வந்து என்ன செய்கிறாங்க, பெயிண்டிங்ஸாக ஸ்கல்ப்சர்ஸாக பொறிச்சு வைக்கிறாங்க. இது எல்லாமே ப்ரிசர்வேஷன் தான். சரியா, இந்த மாதிரி சான்றுகள்லாம் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு நடன வகை இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாமலே போயிருக்கலாம். நிருத்யா, கர்ணா அப்படிங்கிறது என்னன்னா ஒரு டான்ஸ் போஸ். இது எல்லாமே தஞ்சாவூர் பிக் டெம்பிள்ல இந்த சிலைகளில் வந்து நம்ம இதை பார்க்கலாம். ட்ரெடிஷ்னல் தமிழ் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆல்சோ வேர் போர்ட்ரேட் இன் திஸ் வே. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இதில் இருக்கு. The pastoral group, as a mark of devotion, donated livestock of specified number to the temples so as to maintain the perpetual lamp to be lit in the temple. என்ன பண்ணுறாங்க, பாஸ்டரல் குரூப் பீப்புள் வந்து அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை தானமாக கொடுக்குறாங்க. சரியா, அவங்க கிட்ட என்ன இருக்கோ லைஃப் ஸ்டாக் தான் இருக்குது. ஸோ அதை ஒரு சர்டன் நம்பரில் எனக்கு இது நடந்துச்சு அப்படின்னா நான் எனக்கு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பக்தியோட காரணமாகவும் என்ன செய்வாங்க, சில அமௌண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டாக்கை வந்து கடவுளுக்கு கொடுப்பாங்க. டு ரெக்கார்ட் தியர் கிஃப்ட், their names were engraved in the inscription of royal temple. அந்த கோயிலில் இவங்க இந்த நிலக்கொடையை செஞ்சாங்க, நிலக்கொடையோ இல்லை ஏதாவது சர்டன் டைப் ஆஃப் கொடையோ செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயிலோட செவுத்துல வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, என்கிரேவ் பண்ணியிருப்பாங்க. thus they earned royal affinity. இது வந்து என்ன ஒரு பெருமை, நான் வந்து கோயிலுக்கு தானம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட மதிப்பு வந்து சொசைட்டியில் அதிகமாகுது. the oil presses are called சங்கரப்படையார் supplied oil to the temple and became part of the functionaries of the temple. அப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கோயிலுக்கு விளக்கேற்ற தேவையான எல்லா எண்ணெய் கொடுக்குறாங்க, இல்லை பிரசாதத்துக்கு செய்ய தேவையான சமையல் எண்ணெய் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க கோயில் இயக்கத்தில் ஒரு அங்கமாக மாறிடுறாங்க. in times of famine, some of them sold themselves to the temple as servants. கொடுக்க ஒன்றுமே இல்லை அப்படின்னோடனே என்ன செய்யறாங்க, அவங்களே அவங்க கொடுத்துட்றாங்களாமா, சர்வெண்ட்டாக கோயிலுக்கு மாறிடுறாங்க. Temples functioned as banks by advancing loans and by purchasing and receiving endowments and donation. டெம்பிள் வந்து எப்படி ஆக ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா பேங்க் மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிட்டு, லோன் கொடுக்குது, லோன் வாங்குது, பர்ச்சேஸ் பண்ணுது, என்னமோ பண்ணிட்டு டெம்பிள் வந்து கோயிலாக மட்டும் இல்லை, சரியா, ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்ட விஷயமா மட்டும் இல்லை, எல்லாமும் சேர்த்து செய்யுது. தே ஆல்சோ பிகேம் எஜுகேஷனல் சென்டர்ஸ். இந்த இடத்துல வச்சு தான் என்ன செய்கிறாங்க, டான்ஸு, மியூசிக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் படிக்கிறாங்க. இன்னமும் சில கோயில்கள் என்ன செய்வாங்க, பரதநாட்டியமோ பாட்டோ இல்லை வேதமோ திருப்பாவை, திருவம்பாவை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை என்ன செய்வாங்க, கோயிலில் வச்சு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ கோயில் எப்படி இருக்கு அப்படின்னா எஜுகேஷனல் சென்டராக இருக்கு. வேதாஸ், மியூசிக், ஆர்ட், ஸ்கல்ப்சர் அண்ட் மெட்டல் ஒர்க் டூ வேர் ப்ரமோட்டட். டெம்பிள் அக்கௌண்ட்ஸ் வேர் ஆடிட்டட் அண்ட் தி ஆடிட்டர் வாஸ் கால்ட் கோயில் கணக்கு. கோயிலோட கணக்கை பார்க்குற ஒரு பேர் என்ன, கோயில் கணக்கு. கங்கை கொண்ட சோழபுரம், இன் கம்மமரேஷன் ஆஃப் ஹிஸ் விக்ட்ரி இன் நார்த் இந்தியா, நமக்கு தெரியும் ராஜேந்திரா I built கங்கை கொண்ட சோழபுரம் ஆன் தி மாடல் ஆஃப் பிரகதீஸ்வரா டெம்பிள் இன் தஞ்சாவூர். அவங்க அப்பா கட்டின கோயிலை மாடலாக வச்சுட்டு கங்கை கொண்ட சோழபுரத்தை அவர் கட்டியிருக்காரு. ஹி பில்ட் அன் இரிகேஷன் டேங்க் கால்ட் சோழகங்கம் நியர் தி கேபிட்டல் கால்டு ஜலஸ்தம்பா அப்படிங்கிற பிளேஸ்க்கு பக்கத்தில் என்ன செய்யறாரு, சோழகங்கம் அப்படின்னு பேர் வச்சு
அந்த ஒரு டேங்க் வந்து கட்டியிருக்கிறார். இது நம்ம முன்னாடியே பார்த்ததான். சரியா? அது வந்து கங்கையே எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு? நான் கங்கை வரைக்கும் போயிருக்கேன், அங்கே வரைக்கும் டெஃபிட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக. It became the coronation center, which was a Chola landmark. The sculptures of Ardhanarishwarar, Durga, Vishnu, Surya, Kantesa, Anugrahamurti are the best pieces of the idols of God, places in the niches of the outer wall of sanctum. இந்த கோயிலை சுற்றி என்ன செய்கிறாங்க? நிறைய கடவுள்களோட உருவங்களை வந்து செதுக்கி இருக்காங்க. தாராசுரம் டெம்பிள் built by ராஜராஜா 2. தாராசுரம் டெம்பிளை யார் கட்டியிருக்கா? ராஜராஜா 2 கட்டியிருக்கிறாரு. Is yet another important contribution of the Cholas to temple architecture. Incidents from the Periya Puranam in the form of miniature are depicted on the base of the Garbhagriha, Sanctum Sanctorum wall of the temple. பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க? கர்ப்பகிரகத்தில் பொறிச்சிருக்காங்க. பிரகதீஸ்வரர் டெம்பிள். The grand temple of Tanjavur known as Rajarajeshwaram and Brigadishwara temple stand an outstanding example of Chola architecture, painting, sculpture and iconography. பிரகதீஸ்வரர் டெம்பிள் வந்து எல்லா விஷயங்களுக்குமே சரியா, அது ஒரு ஆர்கிடெக்சராக இருக்கட்டும், பெயிண்டிங்காக இருக்கட்டும், ஸ்கல்ப்சராக இருக்கட்டும், ஒரு கிரேட் எக்ஸாம்பிளாக தான் இருக்குது இந்த கிராண்ட் டெம்பிள் ஆஃப் தஞ்சாவூர். அதை என்னன்னு சொல்கிறாங்க? ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு சொல்கிறாங்க. This temple greatly legitimized Rajaraja's polity. The sanctum with a vimana of 190 feet, இதோட ஹைட் என்ன? 190 அடி, is capped with a stone weighing 80 tons. இதுக்கு மேலே ஒரு சின்ன உருண்டை மாதிரி இருக்கு இல்லையா, இந்த இதோட வெயிட் என்ன அப்படின்னா 80 tons. இது எப்படி இது மேலே ஏற்றிருப்பாங்க, அண்ட் இன்னும் இந்த 80 டன் இருக்கக்கூடிய கல் எப்படி இந்த இடத்த வந்து தாங்கி நிற்கிது, விழாமல் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே அதிசயம்தான். அதிசயம் சொல்கிறத விட வெல் பிளான், அவங்களுக்கு சயின்ஸ்லேருந்து ட்ரிக்னாமெட்ரிலேருந்து எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. 80 tons. The figures of Lakshmi, Vishnu, Ardhanarishwara, Dikshanada, a mendicant form of Shiva on the outer walls of the sanctum are some unique features. இந்த சாங்டமோட அவுட்டர் வால்ஸில் இந்த இடங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதில் சில முக்கியமான கடவுள்களோட சிலைகள் வந்து இருக்குது. The fresco paintings and miniature sculptures of the scenes from Purana and epics in the temple walls reveal the religious ideology of the Chola rulers. இந்த கோயில் சுவர்களில் என்ன இருக்குது? நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்குது. அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே புராணத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அந்த சீனரி எடுத்து காட்டுற மாதிரி இருக்குது. ஸோ இது மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோழர்கள் வந்து வேதிக் ட்ரெடிஷன் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு. Dancing girls, music masters were selected from different settlements cutting across the Nadu division and were attached to this temple. அவங்களோட கண்ட்ரியில் நிறைய இடங்கள்ல இருந்து எல்லா ஆர்டிஸ்டையும் கூட்டிகிட்டு வந்து இந்த கோயிலை வச்சுருந்துருப்பாங்க. Singers had been appointed to recite the bhakti hymns in the temple premises. திருமுறைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பாடணும் அப்படிங்கிறதுக்காக தனியாகவே பீப்புளை அப்பாயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. Increased production in agriculture as well as artisanal activities led to trade and growing exchange of goods for goods. This trade activity involved the notions of price, profit and market which were not known in South India in the earlier period. அக்ரிகல்ச்சர் சர்ப்ளஸ் நமக்கு அதிகமாக இருக்குது. ஸோ வணிகம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட நிறையவே நடக்குது. இது வந்து ஏர்லியர் டைமில் நமக்கு தெரியாத விலை, ப்ராஃபிட், மார்க்கெட், இந்த மாதிரி புது புது கான்செப்டெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா எக்கனாமியில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. 2 கில்டு லைக் குரூப்ஸ். கில்டுனா என்ன தெரியும் நமக்கு? வணிகர்களோட ஒரு குரூப் சரியா. ட்ரேடர்ஸ் வந்து குரூப்பாக இருப்பாங்க, அது பேர் தான் என்ன? கில்டு. 2 இந்த மாதிரி கில்டு இருக்குது. அந்த 2 குரூப் பேர் என்ன அப்படின்னா அஞ்சு வண்ணத்தார் அண்ட் மணி கிராமத்தார். ஓகே, இது வந்து இம்பார்ட்டண்டான ஃபேக்ட், இங்கே நீங்கள் படிக்கணும். இது வந்து கொஸ்டின் ஏரியா. அஞ்சு வண்ணத்தார் யார் அப்படின்னா கம்ப்ரைஸ்ட் வெஸ்ட் ஏஷியன் இன்க்ளூடிங் ஜூ, கிறிஸ்டியன், முஸ்லிம்ஸ். 5 வண்ணத்தார் சரி, 5 வண்ணத்தை உடையவர்கள் இருப்பாங்க. இது ஃபாரினர்ஸ் மோஸ்ட்லி. They were maritime traders and were settled all along the port towns of west coast. It is said that Mani Gramathar were busy with trade in the hinterland. பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலங்களில் ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்க பேர் தான் என்ன? மணி கிராமத்தார். They settled in interior towns like கொடும்பலூர், உறையூர், கோவில்பட்டி, பிரான்மலை அண்ட் அதர்ஸ். லோக்கலில் இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ்னு வச்சுப்போம். 5 வண்ணத்தார்னா ஃபாரின் ட்ரேடர்ஸ், மணி கிராமத்தார்னா லோக்கல் ட்ரேடர்ஸ், நம்மளோட ஞாபகத்துக்காக. In due course both groups merged and got incorporated. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த 2 குரூப்பும் என்ன செஞ்சாச்சு? ஒன்றா செஞ்சிருச்சு. Under the banner of ஐநூற்றுவர்.
அவங்க என்ன சொல்றாங்க, 500 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. திசை 1500 அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் வலஞ்சியர் அப்படின்னு சொல்றாங்க. ஃபங்க்ஷனிங் த்ரூ த ஹெட் கில்ட் இன் ஐயாவோலே இன் கர்நாடகா. ஒரு ஹெட் பிளேஸ் ஒன்று வச்சுட்டு அதுக்கு கீழே இவங்க இயங்குறாங்க. சரியா, 2 குரூப்பாக பிரிச்சுக்கிறாங்க, வெளிநாட்டு வணிகர்கள், உள்நாட்டு வணிகர்கள்னு. பட் போகிற போக்கில் இவங்க எல்லாருமே வணிகர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி ஒரே டீமாக இருக்கிறாங்க. அவங்க தான் என்ன சொன்னாங்க, 500 திசை 1500, எந்த திசையில் வேணாலும் இவங்க போயிட்டு என்ன செய்வாங்க, வாணிபம் பண்ணுவாங்க அப்படின்னு. இவங்களோட தலைமை கில்டு எங்கே இருக்குது அப்படின்னா ஐயாவோலே, ஐஹோல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல இருக்கு. திஸ் 500 கில்ட் கண்ட்ரோல்டு தி மேரிடைம் ட்ரேட் கவரிங் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ். சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிக்கு போகிற எல்லா ட்ரேடையும் இந்த 500 தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. முனை சாந்தை, புதுக்கோட்டை, மயிலாப்பூர், திருவொற்றியூர், நாகப்பட்டினம், விசாகப்பட்டினம், கிருஷ்ணப்பட்டினம் became the centers of the maritime trade groups. In the interior, goods were carried on the back of animals and boats. அனிமல் மூலமாகவும் போட் மூலமாகவும் என்ன பண்ணுறாங்க, குட்ஸை வந்து வெளியில் இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. The items exported from the Chola land were sandalwood. என்னென்னலாம் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, சாண்டல்வுட், எபோனி, காண்டிமெண்ட்ஸ், ப்ரெஷியஸ் ஜெம்ஸ், பெப்பர், ஆயில், பேடி, கிரெயின், சால்ட், இங்கேருந்து என்னெல்லாம் கிடைக்குமோ அது எல்லாத்தையுமே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இம்போர்ட் என்னென்னா சாம்பூர், காப்பர், டின், மெர்க்குரி அண்ட் எக்ஸெட்ரா. Traders also look interest in irrigation affairs. Valanchiyar, a group of traders, once dug an irrigation tank called Ainutruva Perari in Pudukottai. Cholas as patrons of learning. Chola kings were great patrons of learning who lavished support on Sanskrit. Vedic traditionக்கு importance கொடுக்காங்கன்னா கண்டிப்பாக சான்ஸ்கிரிட்க்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. By instituting charities. From the inscriptions we see that literacy skills were widespread. எல்லாருக்குமே படிக்க தெரிஞ்சிருக்கு. The great literary works கம்பராமாயணம், பெரிய புராணம் belong to this period. Rajendra I established a Vedic college at எண்ணாயிரம். ராஜேந்திரா I என்ன பண்றாரு, எண்ணாயிரம் அப்படிங்கிற பிளேஸ்ல ஒரு வேதிக் காலேஜை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. There were 340 students in the Vaishnava center learning the Vedas, grammar and Vedanta under 14 teachers. 340 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 14 டீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருந்திருக்கு. This example was later followed by his successors and as a result 2 more such colleges were founded. இதை மாடலாக வச்சுக்கிட்டு, இதை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுட்டு இதுக்கப்புறம் வரக்கூடியவங்க அரசர்களும் என்ன பண்ணுறாங்க, இதே மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸை ஃபவுண்ட் பண்ணுறாங்க. At Tirubuvani, near Pondicherry in 1048 and other at Tirumukkudal, Chengalpattu district in 1067. இந்த ஊர்களெல்லாம் என்ன செய்கிறாங்க, ஒரு வேதிக் காலேஜை கிரியேட் பண்ணுறாங்க. In Sanskrit centers, subject like Veda, Sanskrit grammar, religion, philosophy were taught. எல்லாமே மதம் சம்பந்தப்பட்டதாகவே இருக்குது. Remuneration was given to teacher in land as service tenure. அவங்களோட டீச்சர் வந்து பாடம் எடுக்கிறதுக்கு சம்பளமாக லேண்டை கொடுக்குறாங்க. End of Chola rule. The Chola dynasty was paramount in South India from the 9th to 13th century. ஒரு 4 நூற்றாண்டுகளுக்கு என்ன செய்கிறாங்க, சோழர்கள் தான் ஆதிக்கத்தில் இருக்கிறாங்க. By the end of the 12th century, local chiefs began to grow in prominence. எல்லா சின்ன சின்ன அரசர்களும் பவர் எடுக்கிறாங்க, which weakened the center. With frequent invasions of Pandyas, the once mighty empire was reduced to the status of a dependent on the far stronger Hoysalas. என்ன பண்ணுறாங்க, இவங்க பாண்டியர்களோட படையெடுப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஹொய்சாளர்களுக்கு கீழே மறுபடியும் போகிற அளவுக்கு இவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து என்ன செய்யுது அப்படின்னா குறைஞ்சிருது. In 1264, the Pandian ruler Jadavarman Sundarapandian I sacked the Cholas capital கங்கை கொண்ட சோழபுரம். ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் அப்படிங்கிற அரசர் என்ன பண்ணுறாரு, கங்கை கொண்ட சோழபுரத்தை அழிச்சிடுறாரு. With Kanchipuram lost earlier to the Telungu Cholas, the remaining Chola territories passed into the hands of Pandya king. இந்த டைமில் தான் பாண்டியர்களும் இருக்கிறாங்க, சோழர்களும் இருக்கிறாங்க. அப்போ சோழர்கள் பாண்டியர்களை போட்டு டெஃபிட் பண்ணும்போது பாண்டியர்கள் என்ன செய்வாங்க, பழி வாங்குறதுக்காக வருவாங்க. அப்படி வர்ற டைமில் சோழர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, வீழ்ச்சியை தழுவுறாங்க. 1279 marks the end of the Chola dynasty when King Maravarman Kulashekara Pandian I defeated the last king Rajendra Chola III and established the rule by Pandyas. சோழர்களை வீழ்த்திட்டு பாண்டியர்கள் பதவிக்கு வந்துடுறாங்க. சரியா, லாஸ்ட் கிங் இங்கே நோன் கிங்காக இருக்கலாம், இல்லைன்னா குறிப்பிட்ட கிங்காக இருக்கலாம். ஓகே, யார் அப்படின்னா ராஜேந்திர சோழா III. சம்புவராயர்ஸ். சம்புவராயர்ஸ் வர் செஃப்டியன்ஸ், ஒரு குரூப் ஆஃப் செஃப்டியன்ஸ் தான். சரியா, சம்புவராயர்கள் அப்படிங்கிறவங்க
எங்கே இருக்காங்கன்னா நார்தன் ஆர்காட்டில் இருக்காங்க அண்ட் செங்கல்பட்டு ரீஜனில். டியூரிங் த ரெயின் ஆஃப் சோலா கிங்ஸ் ராஜாதிராஜா அண்ட் குலோத்துங்கா III. தோ தேவர் ஃபியூடேட்டரிஸ், அவங்க நிலப்பிரபுக்கள் தான். தேவர் ஃபவுண்ட் ஃபைட்டிங் சம்டைம்ஸ் ஆன் த சைட் ஆஃப் தியர் ஓவர்லார்ட்ஸ் அண்ட் அக்கேஷனலி அகெயின்ஸ்ட் தெம் ஆல்சோ. அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க. சோழர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களை அப்போஸ் பண்ணுற பாண்டியர்கள் இருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி பெரிய தலைக்கூடியும் கை கோர்த்துக்கிறாங்க. From the late 13th century to the end of Pandya ascendancy, they wielded power along the Pala river region. The kingdom was called Rajagambira Rajyam. அவங்களோட கிங்டமை இப்படி சொல்லிக்கிறாங்க. And capital was in Padaiveedu. Inscriptions of Veera Chola Sambuvarayan have been found. ஒரு அரசரோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸும் கிடைச்சிருக்கு. சம்புவராயர்ஸ் assumed high titles. அவங்களும் டைட்டில்ஸ்லாம் வச்சிருக்கிறாங்க. என்ன மாதிரினா சகலலோக சக்கரவர்த்தி, வென்று மான் கொண்ட சம்புவராயன். சகலலோக சக்கரவர்த்தின் வென்று மான் கொண்ட சம்புவராயன், இந்த மாதிரி டைட்டில் வச்சுக்கிறாங்க. இங்க இன்னொரு கிங் ஒருத்தர் வராரு. அண்ட் சகலலோக சக்கரவர்த்தி ராஜநாராயணன் சம்புவராயன், ஒரே டைட்டில் ரெண்டு அரசர்கள் இருக்கிறாங்க. சரியா? The later who ruled for 20 years was overthrown by குமார கம்பண்ணா ஆஃப் விஜயநகர். இந்த ரெண்டாவது அரசர் இருக்காரு இல்லையா, சகலலோக சக்கரவர்த்தி ராஜநாராயணன் சம்புவராயன் அப்படிங்கிறவரு, இவரு விஜயநகர அரசரை சார்ந்த குமார கம்பண்ணா அப்படிங்கிற ஒரு விஜயநகர் கிங்டமை சார்ந்த ஒரு அரசரால் தோற்கடிக்கப்படுறாரு. இட் இஸ் ஆஃப்டர் த கேம்பெயின் தட் குமார கம்பண்ணா வென்ட் ஃபர்தர் சவுத் ஆஸ் ஃபார் எஸ் மதுரை, வேர் ஹி vanquished the sultan of மதுரை in a battle. இந்த 13th செஞ்சுரிக்கு அப்புறம் முகலாயர்கள் முஸ்லிம் ரூலர்ஸோட ஆட்சி வந்து தமிழகத்தில் வந்துடும். இந்த டைமில் சென்ட்ரல் இந்தியா, சென்ட்ரல்னா ரொம்ப சென்ட்ரல் இல்லை, கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு மேலே கர்நாடகா மகாராஷ்டிரா இந்த ரீஜன் இருக்கு இல்லையா, இங்கே விஜயநகர பாமினி கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த விஜயநகர் கிங்டம்ல இருக்கக்கூடிய ஒரு அரசர் தான் யாரு, இந்த குமார கம்பண்ணா. இவர் தான் என்ன பண்றாரு, இந்த சம்புவராயர்களோட கடைசி அரசரை வந்து தோற்கடிக்கிறாரு. தென் லேட்டர் இருக்கக்கூடிய எல்லா அரசர்களும் என்ன பண்றாங்க, முஸ்லிம் ரூலர்ஸ் வந்து காணாம ஆக்கிடுறாங்க. ஓகே, இதுதான் சோழா எம்பையர். இது ஆக்சுவலி அவங்களோட பிளேஸ். ஓகே, இந்த இடங்கள்லாம் அவங்களோட டைரக்ட் கண்ட்ரோல் இருக்கு. இந்த பிங்க் ஷேட்ல இருக்கிற எல்லாமே அவங்களோட ஆதிக்கம் இருக்கக்கூடிய இடம். அப்ப பாருங்க, இந்த கடலை தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இங்க சவுத் ஈஸ்ட் ஏசியால இருக்கக்கூடிய ஜாவா, சுமத்ரா இந்த பகுதிகளையும் என்ன செஞ்சிருக்காங்க, கடல் வழி மூலமா வந்து பிடிச்சிருக்காங்க. அப்படின்னா இவங்களோட எக்ஸ்பான்ஷன் வந்து அதிகமாகவே இருந்திருக்கு. இதுக்கு மெயினான காரணம் என்ன, இவங்களோட நேவி. சரியா? அவங்களோட கப்பற்படை தான். ஓகே, இதோட இம்பீரியல் சோலாஸ் பற்றி நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பாண்டியர்களை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.